ஃபர்ஸ்டே எல்லாரும் கவுண்டும் பாளையம் பேர் போலியா நம்பர் 1 இங்க நம்மளுக்கு போடுங்க. மெயின் என்டர்டெயின்மெண்ட்டே அந்த ஆள் தாங்க. உள்ள போவாரா மாட்டாரான்னு ஃபர்ஸ்ட் ரூமர்னு சொல்லிட்டு கீழே இருந்தாங்க. பாருங்க அப்புறம் ரஞ்சித் எஃப்சின்னு ஒரு தலை வந்து உட்கார்ந்து ஆல்ரெடி கிரியேட்டடா. ஆமா ஆமா ரஞ்சித் ஃபேன் கிளப்ஸ் வச்சுட்டாங்க பிக் பாஸ் ரஞ்சித் ஃபேன் ஓகே, கிளப்ஸ். ஆர்மி அதுக்குள்ள ரெடி ஆயிடுச்சா? கால்ல இருந்து பயங்கர ஹைப்புங்க. அவர் எப்ப போறாரா இல்லையான்னு அத்தனை பேர் கேக்குறாங்க எல்லா ஸ்பேஸ்லயும் வந்துகிட்டு. தலைவருக்கு அவ்வளவு ஹைப் இருக்குன்னு ஹேமக்கா சொல்லிருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த சீசன் என்னென்ன களை கெட்டதும் பார்க்கலாம். இந்த சீசன் நிறைய கண்டென்ட் வரும்னு நினைக்கிறேன்க்கா. இல்ல எனக்கு ரஞ்சித் தான் வேணும். ரஞ்சித் தான் இப்ப செமையா இருக்கும். ரஞ்சித் வெயிட் தான் பண்ணுவோம். வேணுமா? ஃபர்ஸ்ட் இன் அவர் ஃபர்ஸ்ட் தான் அவுட் கண்டென்ட் கொடுப்பாரு. ஐயோ ஐயோ மட்டும் கமல் சார் முதல்ல வா. வரன்றாங்களே உண்மையாது. சரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் வீக்லயே போயிடுவாரு அவரு. இல்ல எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் எல்லாம் அவுட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். போற மாதிரி இல்ல, அன்எக்ஸ்பெக்டடா தான் திடீர்னு போயிட்டாரு. அவர் லூஸ் டாக் விடுவாரு. அது அந்த ட்ரெஸ் அந்த மாதிரி ஏதாவது லூஸ் இல்லங்க டாக் அவர் விடுவாரு. பேசுறது, அதான் அவர் content. பேசுற செல்லம் இதெல்லாம் சொல்றதெல்லாம் கொஞ்சம் இதாதான் இருக்கும் ஆக்சுவலி. உள்ள ப்ரோ பாப்போம். நானே அவர் ஆர்மி தான் ப்ரோ. செல்லம் ஐயோ அதெல்லாம் கஷ்டம் தான் ஆக்சுவலி. நிறைய பேர் அதை எப்படி இப்படி எடுத்துப்பாங்க. இப்படி சேகர் ப்ரோ ஒருத்தர் சொல்றாருன்னா முடிஞ்சிச்சு. கடைசியில அவன் தான் மெயின் வில்லனா இருப்பான். இந்த சீசன் சம்பவம் தான் ப்ரோ அப்படின்னா. இல்ல அந்த ஆள்கிட்ட என்ன தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பாசமா சாமி ஐயா அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு பூமர் மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்றாரு கூட சேர்ந்து. ஐயோ செம்ம கண்டென்ட்டா இருக்கும். வேற யார் போயிருக்காங்க? நல்ல மனுஷன் தெரியுமா அவரு. முந்திலாம் நல்ல மனுஷன் தான். அவங்க ஒய்ஃப் பிரியாமணியா அவங்க பேரு பிரியா. எப்பா நீ பெர்சனல்குள்ள போகாதீங்க. கேம் வச்சே போய்க்கலாம். இல்ல அவங்க நிறைய இன்டர்வியூஸ் 2 பேரும் சேர்ந்த மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருக்கும். நல்ல ஆக்டர் தான், நல்ல வில்லன் நடிகர் தான். ஹீரோவா எப்ப மாறினாரோ அப்பதான் இந்த ப்ராப்ளம். இல்ல வேற யாரு போறாங்கன்னு சொல்லுங்க. அப்பதானே ஃபைட் வரும்போது கரெக்டா இருக்கும். வேற யாரு சவுண்ட் அர்ணவ் போறாரு. ரெண்டாவது சவுண்ட் சரோஜா அட்வைஸ் பண்ணுவாரு தலைவர் நிறைய. அப்ப ரஞ்சித்தும் சவுண்ட் சரோஜா ஃப்ரெண்டா? ஓகே. கண்டிப்பா பிக் பாஸ் ஸ்கூல்ல யாரு ட்ரெஸ் போட்டாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணிடுவான். அதான் கண்டிப்பா முதல் ஆளு அவர் தான் பண்ணுவாரு. அப்ப கேஸ் நிறைய சான்ஸ் இருக்கு. அப்ப தர்ஷா குப்தாவை பார்த்து தான் தர்ஷா நிறைய பேர் போறாங்களே. போறாங்க. நிறைய பேர் சொல்லுவாரு அவரு. எல்லாரையும் சொல்லிட்டு இருப்பாரு. அவரை தூக்கி வெளியே போடுங்க முதல் வாரத்திலேயே. தர்ஷா குப்தா பேரையே மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. கீழ இருந்து ஸ்மைலி விட்டுட்டு இருக்காங்க. இவரு ரவீந்தர் போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இல்லனா இன்னும் கடைசி மினிட்ல சேஞ்சஸ் இருக்கா? ரவீந்தர் கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன். கன்ஃபார்ம் தானா? பார்த்திபன்லாம் வரல. ஆக்சுவலா ஒரு பிக்சர் பார்த்தேன் நான். அந்த பேக் ஸ்டேஜ்ல வந்து அவரு ஒரு பெரிய அந்த என்ன சொல்றது ட்ரெஸ், அந்த பேர் என்னன்னு தெரியல, போட்டு ட்ரையல் பார்த்துட்டு இருந்தாரு. அந்த ஸ்டேஜுக்கு ஏற ட்ரெஸ். யாரு? இவர் பேட்மேன் ரவீந்தர். ஓகே அவர் அப்ப போறாரு கண்டிப்பா. அன்னைக்கு வந்தாரு ப்ரோ. நாங்க எங்க ஸ்பேஸ்க்கு வந்தாரு. கௌதம் ஸ்பேஸ்க்கு சொல்லிட்டாரா ஓப்பனாவே? அப்பவே அதாவது அவர் வந்தது இப்படிதான். அவர் பேசினது எப்படின்னா, போன வருஷம் நீங்க பிரதீப்க்கு சப்போர்ட் பண்ண மாதிரி எனக்கு பண்ணுங்கடான்னு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டாரு. ஐயோ அதுக்கு அவர் பிரதீப் மாதிரி நடந்துக்கணுமே. அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பட்டும் பண்றோம். ஏங்க அப்படித்தாங்க ஆச்சு. அதுக்குன்னு நம்ம ரெட் கார்டுக்குனாலதான் சப்போர்ட் பண்ணோமா? இல்ல கேம் பிளே நல்லா இருந்ததுல. அததான் சொல்றேன். பிரதீப் மாதிரி பிளே பண்ணணும், பாட்டு பாடணும், அதே அது பிளே பண்ணுவாரு. அதெல்லாம் சொல்லணும். அதெல்லாம் பண்ணுவார பாக்கலாம். ரெட் கார்டுக்கு முன்னாடில இருந்தே தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன். அடுத்து வேற யாருங்க போறாங்க? எனி கன்ஃபார்ம் லிஸ்ட். தர்ஷா குப்தாவும் தர்ஷிகாவும் டான்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க நேத்து. வெளிநாட்டுல இருந்து யாரும் வரலையா? ஃபாரின் கண்ட்ரில இருந்து. மலேசியா டிக்கெட் ஏதாவது ஒண்ணு இருக்குமே. மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பா இருக்கணும்.
போட்ட ட்வீட் எல்லாம் delete பண்ணிட்டானே தமிழ் லிப்ஸ். அந்த லிஸ்ட் தான் ஃபைனலா நேத்து எல்லாரும் போட்டாங்களே. ஒரு விகடன் போட்டது. விகடன் விகடன் ஒரு விகடன் போஸ்ட் போட்டது. ஆமா போட்டிருந்தாரு இன்ஸ்டால, போட்டு டெலிட் அதுல பண்ணி ஜோயா மட்டும் ஏதோ ஒரு இன்ஸ்டா இருந்தாரு. ஸ்டேட்டஸ்ல போலன்ற இல்ல மாதிரி அவர் இல்ல இல்ல போட்டிருந்தாங்க. ஆ? சொல்லுங்க ப்ரோ, சேகர் ப்ரோ சொல்லுங்க. எங்க ஜோயாவும் போடலன்னு சொல்றாங்க. அந்த டிஎஸ்கேவும் வந்து இன்னைக்கு நைட் நான் படம் பார்க்க போறேன்னு சொல்றாரு. புரியல. எனக்கு அந்த டிஎஸ்கே வந்தாருன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. நல்ல இதா இருக்கும்னு தோணுது இந்த வாட்டி. அந்த நல்லா இருக்கும். பட் ஆனா என்ன டிஎஸ்கே சொல்றாங்க? கோகுல்நாத் எல்லாம் நல்லா பண்ணா இருக்காங்க. இந்த உண்மையாவே வாட்டி கண்டென்ட். கோகுல் தான் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்குண்ணா இருக்கிற கண்டெஸ்டன்ட்ல. ஏன்னா சரி மல்டி சேகர் டேலண்டட். சேகர் ப்ரோ ஏதோ சொல்ல வந்தாரு. சுனில் ப்ரோ சொல்லிருக்கோம். கேக்குதா இப்போ? கேக்குது கேக்குது. ப்ரோ கேக்குது ப்ரோ. ஹெட்செட் மாறி. ப்ரோ நேத்து ஷூட் நடந்தது. தர்ஷா குப்தா, தர்ஷிகா டான்ஸ், அப்புறம் சுனிதா டான்ஸ், அப்புறம் இவங்க அன்ஷிதா டான்ஸ் பிராக்டிஸ் அதான் நடந்தது நேத்து. வேற எதுவும் வேற எதுவுமே நடக்கல. ஓகே ப்ரோ பிரிக் பேங்கிங் ஓல்டு மெமரிஸ் ப்ரோ. நாகர் ப்ரோ ஹோஸ்ட், ஹரிசனா ஹோஸ்ட். சூப்பரா இருக்கு. காலையில 3 மணிக்கு. ஆனா எனக்கு ராஜு ப்ரோ நீங்க வருத்தம் ப்ரோ. இந்த டைம் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. பரவாயில்ல ப்ரோ, பரவாயில்ல. இந்த வாட்டி பாத்துக்கலாம் ப்ரோன்றீங்களா? புரியல, யாருக்கு சப்போர்ட் பண்ணும் ப்ரோ? அப்படி இல்ல ப்ரோ, நான் அவன் ஃபர்ஸ்ட் வந்து காமனா தான் ப்ரோ வந்து சொல்லிட்டு இருந்தான். இவருதான் சார் ப்ரோ. அட இதுல என்னப்பா இருக்கு, ஓப்பனா சொல்லிட்டு போக வேண்டியது. இந்த சூரி வந்து இந்த பரோட்டா சாப்பிடும்போது ஸ்லேட்டை அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவார் பாத்தீங்களா? அந்த மாதிரி இந்த சீசன்லயும் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. அதான் பிரச்சனை இல்ல அப்ப போன சீசன்ல நீங்க பரோட்டா சாப்பிட்டீங்க அப்படியா ப்ரோ? போன சீசன்ல பரோட்டா சாப்பிட்டேன். போன சீசன்ல அவன் சாப்பாடு சாப்பிட முடியாம பைத்தியமா சுத்த விட்டாங்க, பரோட்டா சாப்பிட்டாராம். இந்த ப்ரோமோ பாத்தீங்களா? ப்ரோமோல ஏதாச்சும் உள்ள ஏதாச்சும் கண்டுபிடிச்சிங்களா ப்ரோ? நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன், ஸ்விம்மிங் பூல் கிடையாது. இல்ல அதுக்கு முன்னாடி எனக்கு இத பத்தி நான் எந்த ப்ரோமோவுமே எதுவுமே பாக்கல. இப்பதான் கண்டஸ்டன்ட் லிஸ்டே பாத்துக்கிட்டு இருக்கேன். அதனால எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க. சரி ஓகே. இது கிடையாது, சாரி, ஸ்மால் ஹவுஸ் கிடையாது. ரெண்டே என்ட்ரன்ஸ். சந்தோஷம். ரெஸ்ட் ரூம் ஏரியா ஒண்ணு, ரைட் சைடுல வந்து மெயின் என்ட்ரன்ஸ் ஒண்ணு. இல்ல ப்ரோ, இன்னொன்னு இருந்துச்சு, 3 இருந்துச்சு உங்களுக்கு. இன்னொரு ஆர்ச் இருந்துச்சு, ஆரஞ்சு கலர்ல இன்னொரு ஆர்ச் இருந்துச்சு பாத்தீங்களா? அதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். அது மெயின் இல்ல, நடுவுல இருக்குது மெயின் என்ட்ரன்ஸ். அந்த ஆர்ச் நடுவுல எதுவுமே இல்ல ப்ரோ. நடுவுல வீடு இருக்கு ப்ரோ. நடுவுல பெரிய டோர் ஒன்னு இருக்கு. நீங்க வந்து அந்த கண்ணாடில பார்த்தா தெரியும். அது ரசிகன் ப்ரோ, நீங்க சொல்றது வந்து இப்ப வந்துச்சே ப்ரோமோ, அதானே சொல்றீங்க? இன்னைக்கு வந்த ப்ரோமோ ப்ரோ, இன்னைக்கு வந்த ப்ரோமோ, விஜய் சேதுபதி வந்த ப்ரோமோ. ஓகே. அதுல வந்து ஒரு சைடுல பச்சை கலர் இருக்குங்க பாதி வீடு, இன்னொரு சைடுல வந்து அந்த வுட் கலர் மாதிரி கொண்டு வந்து, பச்சை கலர்ல வந்து அந்த பாத்ரூம் என்ட்ரன்ஸ் இருக்கு, அந்த வுட் கலர்ல ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு, அப்புறம் நடுவுல வந்து ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் இருக்கு, வீட்டுக்குள்ள போற என்ட்ரன்ஸ். ஒரு ஆர்ச் இருக்கு. அது ரெண்டா, அந்த வுட் கலர் இருக்கிறது என்ட்ரன்ஸான்னு தெரியல, அங்க ஒரு ஆர்ச் இருக்கு. ஆனா சோ கான்செப்ட்லாம் ஒண்ணும் எதுவும் தெரியல ப்ரோ. ஸ்மால் பாஸ் ஹவுஸ் இருக்கா இல்லையா? இருக்க கூடாதுன்னு வேண்டுங்க, பாப்போம். இல்ல வேணுமா வேணாவா? இல்ல இல்லைன்னு சொல்லிருக்காங்க. போன வருஷம் மொத்தமா போச்சான், இந்த வருஷம் வேணான்னு சொல்லிருக்காங்க. பாக்கலாம். வேடிக்கை பார்த்துட்டே உட்கார்ந்துருந்தானுங்க போன வருஷம் அந்த கான்செப்ட்ல. இல்ல நான் அந்த ஸ்மால் ஹவுஸ்னு ஒண்ணு வச்சனாலதான் பேசிக்கிட்டே இருந்தாங்க, பேசியே சாவடிச்சாங்க. ஏங்க வீட்டுக்குள்ள போறதுக்கே வந்து அதான் அந்த கான்செப்ட்ல கொண்டு வந்தா பூரா எல்லாம் போச்சு. ஆனா இந்த வாட்டி எனக்கு என்னமோ ஒரு அளவுக்கு கொஞ்சமாவது காம்படிட்டிவ் கண்டஸ்டன்ஸா போட்டிருக்காங்கன்ற மாதிரி தெரியுது. ரேதர் தென் ஒரு மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிடும்ல ஆரம்பத்திலே, ஐயா இதெல்லாம் சீக்கிரம் போயிடும், இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு. அது எப்படி இருந்தாலும் பட் இந்த வாட்டி கொஞ்சம் ஓரளவுக்கு ஈக்குவலி காம்படிட்டிவாகவும் பாப்புலராகவும் போட்டிருக்காங்க. அதாவது யாருமே வந்து ரொம்ப ஒருத்தங்க பாப்புலர், ரொம்ப ஒருத்தங்க தெரியாத மூஞ்சி அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாருமே ரொம்ப நோன் பாப்புலர் ஃபேஸஸா இருக்காங்க. ஸோ அதனால அதுவே கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி காம்படிஷன். இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, கான்ட்ரவர்சியலான பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதனால கண்டென்ட் கண்டிப்பா வரும்.
இதுல இன்னொன்னு நானும் சொல்றேன் பாருங்க. இன்னொன்னு என்னன்னா, இதுல நிறைய பேர் விஜய் டிவி ப்ராடக்ட். ஸோ யாருக்கு சொம்பு தூக்கணும்னு அவங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகும். ஒருத்தர் 2 பேர் போட்டாதானடா கண்டுபிடிப்பீங்க, எல்லாருமே எங்க ஆளுங்க தான்டா. 13 பேர்ன்றாங்க. உள்ள இருக்கிறது பூரா என் ஆளு தான்டான்றாங்க. அப்ப யூடியூப்ல மணிமேகலையும் விஜய் சேதுபதியும் பிக் பாஸ் ஸ்டேஜ்ல நிக்கிற மாதிரி எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. ம்ஹும். ஆனா இந்த அந்த எடிட்டர்ஸ்க்கு நல்ல வாழ்வு. 3 மாசத்துக்கு யார சேர்த்து வச்சு போடணுமோ எல்லாத்தையும் போட்டுருவாங்க. 3 மாசம் நல்ல வாழ்வு. ஆனா bro, ஆனா நான் வந்து 2 பேர்த்த எதிர்பார்த்தேங்க, அவங்க வரவே இல்ல. அந்த மணிமேகலையும் பிரியங்கா தேஷ்பாண்டியும் வந்து எப்ப இருந்திருக்கும். பிரியங்கா எப்படிங்க வருவாங்க? ஏன் ரன்னர் ஆசைய தான் பாத்தியா? இல்ல இல்ல பிரியங்கா தான் சீசன் 5 வந்துட்டாங்கல்ல. எப்படின்னா கண்ணுக்கு தெரியாம நடந்த சண்டைய அங்க வந்து அடிச்சு காட்டுங்கன்ற மாதிரி எதிர்பார்த்திருக்கிறார் ராஜுபாய். பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ப்ரோ அவங்களாவது ஒரு வீடியோல சண்டை போட்டு முடிச்சிட்டாங்க. அவங்க ஒரு வீடியோல போட்ட சண்டையை இவனுங்க 1 மாசமா வச்சு எடுத்துட்டு இருந்தானுங்க. ப்ரோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹரிஷ் ப்ரோ சொன்ன இப்போ மாதிரியே வேற ஐடியில் நான் வந்துட்டீங்க. ஹரிஷ் ப்ரோ சொல்லுங்க. சொன்ன மாதிரியே வேற ஐடியில் வந்துட்டீங்க அன்னைக்கு. ஆமா ஆமா, உங்களுக்கு அது சரி. எதுக்கு நிறைய பேர் தேவையில்லாத, அவங்க ஃபாலோ பண்ணவங்களுக்கு அது தேவையில்லாத அப்டேட்ஸா இருக்கும்ல, சரி அதனால நம்ம தனியா ஓ இது வேற ஐடியா, இதுவே நான் இப்பதான் பாக்குறேன். வேற ஐடி வேற ஐடி. மகிழ்ச்சி. வெரி குட் அப்சர்வேஷன். ப்ரோ ஹரிஷ் ப்ரோ நாளைக்கு அவரு ரஞ்சித் இருக்கிற மாதிரி ஒரு டிபி வச்சுட்டு வாங்க. எதுக்கு? நான் வந்து அதுவும் போனையே correct தான் பெட்ரோல் bro. ஊத்தி கொளுத்திப்பேன். ஐயா வேண்டாம் ஐயா. ப்ரோ ப்ரோ இந்த வாட்டி ரஞ்சித்துக்கு கேளுங்களேன், எஃப்சி தான் இந்த கிரியேட் வாட்டி பண்ணிட்டாங்க வின்னர் வந்து ப்ரோ. 6ல ஆரம்பிக்கணும். அதே ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும். போன வாட்டி ஏ முடிஞ்சிருச்சு. ப்ரோ பேக் டு 6. எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. இப்போ லாஸ்ட் சீசன்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சது இவங்க எல்லாம் பொட்டன்ஷியலான வின்னிங் கண்டஸ்டன்ட். இந்த வருஷம் எனக்கு என்னமோ ரஞ்சித் தவிர வேற யாரும் அந்த என்ன ப்ரோ என்ன டைட்டில் வின்னருக்கு சப்போர்ட் மாதிரி இந்த வருஷம் இவரா? ஓகே கவுண்டம்பாளைய ஃபர்ஸ்ட் ப்ரோ நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் ப்ரோ, என் சப்போர்ட் அவர் ஒருத்தருக்கு தான். ப்ரோ பேர் வேற 6ல ஆரம்பிக்கும் தெரியுதா? ஏஆர்எம் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் இப்ப யார சொல்றாரோ அவருக்கு கண்டிப்பா ஒரு சப்போர்ட் இல்ல. டுவர்ட்ஸ் தி எண்ட் தான் அவர் டிசைட் பண்ணுவாரு சேகர் ப்ரோ. ப்ரோ அதேதான் ப்ரோ, ஏல இல்ல ஜென்யூனா சப்போர்ட் பண்றது வேறனா, ஒரு பக்கம் டைட்டில் வின்னருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாருல அந்த மாதிரி. ப்ரோ எனக்கு டவுட்டா இருக்கு. இவர் என்னமோ வந்து அந்த கவுண்டம்பாளையத்தை ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா சார் ப்ரோ? கவுண்டம்பாளையம் டிஸ்ட்ரிபியூட்டரே இவர்தான். டிஸ்ட்ரிபியூட்டரே இவர்தானா? ப்ரொடியூசர் அவர்தான். ப்ரோ எல்லாமே அந்த அவர்தான். டிஆர் மாதிரி எல்லா டைட்டில் கார்டும் டைரக்ஷன், ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர் ஆளுனா அந்த படத்தை பிரசாத்ல அவளை பார்த்து ஹரிஷ் ப்ரோ பிரஷோ அத. ப்ரோ சேகர் ப்ரோ, ஹரிஷ் ப்ரோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? 9 மந்த்துக்கு அப்புறம் இந்த ஸ்பேஸ்ல வந்திருக்கோம் எல்லாம். ஹாய் ப்ரோ, எல்லாம் ஆல் குட், நல்லா போயிட்டு இருக்கு. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. என்ன ப்ரோ யார் அபிஷியலா விட்டுற பேருக்கு ஏதாவது அப்டேட் வந்துச்சா? இந்த 2 பேரும் இந்த தமிழ் கிளிப்ஸ்ல போட்டோம் அபிஷா உள்ள போயிருக்கிறது. யார் ப்ரோ? ரஞ்சித்தும் இவங்க ஐஸ்வர்யாவும். அதுக்கு ஆனா நான் கேள்விப்பட்டது தமிழ் கிளிப்ஸ் சேனலை வெளியே அனுப்பிட்ட மாதிரி. நான் இப்போ டெலீட் பண்ணிட்டேன், கால் பண்ணி சொன்னேன். டெலீட் பண்ணிட்டேன். வெளியே அனுப்பிட்டாங்கன்னே கேள்விப்பட்டேன். ஒரு உள்ள இருக்கிற ஒரு ஆள் கூட்டு சொன்னாரு, பெரியாது. ஆமா ஓ டெலீட் பண்ணிட்டான் ட்வீட்டையும். ட்விட்டர் டெலீட் பண்ணிட்டாரு. ஆமா ஆமா இப்பதான் பாக்குறேன். சேகர் ப்ரோ delete பண்ணிட்டாங்க யூடியூப்ல நீங்க இருந்து. யாருக்கு சப்போர்ட் பண்றீங்களோ உங்களுக்கு எகெயின்ஸ்டா ஒரு ஸ்பேஸ் ஓடும் பாருங்க, உங்களை கிளிப்பாங்க பாருங்க போன தடவை மாதிரியே. காசு வாங்கிட்டியான்னு கேட்க முடியாது, ஏன்னா படத்தை எடுத்த ப்ரொடியூசரே இவர்தான். ஆமா அதனால தப்பிச்சிருவாரு. காசு போனதாப்பா மிச்சம். அது இந்நேரத்துக்கு ப்ரோ ஓடிடிக்கு பெரிய டிமாண்ட் இருக்கு ப்ரோ. ஓடிடிக்கு ஹாட் ஸ்டார்ல இருந்து அமேசான் வரைக்கும் நிக்கிறாங்க. யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியல. இல்ல அவங்க மைண்ட் வாய்ஸ் வேண்டாம். நீங்க ஏன் பேப்பர் வியூல ரிலீஸ் பண்ண கூடாது? அதிகமா காசு வருமே. கடைசியில இவர்தான் பே பண்ணி அதையும் பார்க்கணும். ப்ரோ அது தப்பு ப்ரோ. பேப்பர் வியூ ப்ரோ நாங்க நேராவே கேட்கும்போது நான் ஏன் ப்ரோ பேப்பர் வியூ கொடுக்க போறேன்? அப்படி இல்ல ப்ரோ, எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட், ஏதாவது ஃப்ரீயா அவங்க வந்து மத்த சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கவங்க அதை பார்ப்பான். இதுக்குன்னா தனியா சப்ஸ்கிரிப்ஷன் பேஸே உருவாகும்ல ப்ரோ. இந்த டைம் டெலிகிராமுக்கு கொடுக்கலாம். அந்த டெலிகிராமும் நம்ம கிட்ட ரைட்ஸ் வாங்கிட்டு தான் அவன் ரிலீஸ் பண்றது டவுட் தான். இல்ல டெலிகிராமே இப்ப நல்ல கண்டென்ட் தான் பண்றான். அவனே கண்டதெல்லாம் பண்றான் அவன் ஒரு சென்சார் போயிட்டு இருக்கு. வாங்க பேக் டு டாபிக் வாங்க.
அவருதாங்க டாபிக்கே. அதான் bro திருப்பி சொல்றேன். இந்த வாட்டி மறுபடியும் இல்ல ஆர் சீசன் அருணும் சரியா? வந்தாலும் போனாட்டி ஏ டாபிக் சீசன் இருக்குல்ல. முடிஞ்சிருச்சு. இந்த வாட்டி ஆர் சீசன். ரஞ்சித் தான் சான்ஸ். ரஞ்சித்தா ஏய் ரவீந்தரான்னு ப்ரோ பாத்துக்கோங்க. சும்மா இரு ப்ரோ. இல்ல ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறேன். ரஞ்சித் வந்துட்டு ஏதாவது இப்ப அசீம் விக்ரமன் சீசன் மாதிரி இவர் ஏதாவது இருக்காரா, கட்சியில இருக்காரா? எனக்கு டவுட் கேக்குறேன். ஆமா இருக்காரா? ஆமா இருந்தாரு ஒரு கட்சியில இருந்தாரு. பட் அது இங்க ஓகே சொல்ல ஓகே. முடியுமான்னு தெரியல. பட் இருந்தாரு. இல்ல அது மாதிரி கொண்டு போயிருவாங்களோன்னு டவுட்ல கேக்குறேன். கொஸ்டின் ஆஹா மார்க். அதெல்லாம் கொண்டு போக மாட்டாங்க. அவங்களே பரமண்டையில தட்டி வெளியே அனுப்பி விட்டாங்க. அதனால அது நடக்காது. ரஞ்சித் அதெல்லாம் அப்புறம் வேணாம். கட்சியில இருக்காரா இல்லையா அது மட்டும் கொண்டு வாங்க. இப்ப ப்ரோ இல்லக்கா இப்ப எங்களுக்கு இல்லக்கா. எங்களுக்கு 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 கட்சி சப்போர்ட்டே தேவையில்லை ப்ரோ. எதுக்கு ப்ரோ நாங்க இந்த தலைவர் பாடுவார்ல ஒரு படத்துல, என்ன படம் தெரியல, கட்சி எல்லாம் என்ன தேவையில்லை. படம் தெரியல. இல்ல கட்சி எல்லாம் இப்போ நமக்கு அது எதுக்கான் படத்துக்கு அந்த பாட்டு அந்த லிரிக்கான் விளங்கிரும். அதுதான் பிக் அதுதான் ப்ரோ. பாஸ்க்கே வாங்கப்பா. நீங்க அப்புறமா இன்னொரு ஐடி வச்சிருக்கீங்களா, அதுல போங்க. பிக் பாஸ்க்குள்ள இல்ல வாங்க. ப்ரோ, அந்த இவருங்க ரஞ்சித் உள்ள வருவாரு, ஒண்ணு பேசுவாரு. 6க்கு அப்புறம் 7டா, என்னை தவிர கப்படிக்கிறேன் எவன்டா முடிச்சு சொல்லி. ஏய் இல்ல அப்ப அதையும் ரஞ்சித் சேகர் வந்து bro இதுக்கு கிட்ட அந்த ஆளே பரவாயில்ல. என்னென்ன பூமர் பண்ண போறான்னு தெரியல. அண்ணம்பாளையத்துல இந்த ஒரு இது வச்சிருந்தாரு, டைலாக் இருக்குங்க இந்த மாதிரி, செம்ம பண்ணது, அதுக்காக சொன்னேன். அதுக்கப்புறம் ப்ரோமோல ப்ரோ பேசினாரு பாத்தீங்களா கவுண்டர் இல்ல பாளையத்துக்கு. ப்ரோ, ஒண்ணு இல்ல நீங்க வந்து அந்த டீசர் மட்டும் பார்த்து வந்து பேசுறீங்க ப்ரோ. போய் இல்ல படத்தை பார்த்துட்டு டீசர் கூட வந்து ஜென்யூனா பாக்குறது இல்ல, பேசு. போஸ்டரோட நிறுத்திக்கிறது. மொத்தம் பிக் பாஸ்க்குள்ள யாரு என்ன போறாங்கன்னு சொல்லிருக்கோம் இல்ல, அவரை சுத்தியே ஓடிக்கிருக்கீங்க. கொஞ்சம் போங்க அங்கிட்டு. இல்ல அதுதான் நான் அக்கா ஹரிஷ்ணா இருங்க ஒரே தான் நிமிஷம் கேட்கலாம். அப்படியே ஹரிஷ்ணா அந்த லிஸ்ட் மேல பாத்துட்டீங்களா? அந்த பிக் பாஸ் எனக்கு அமுச்சு விட நீங்க போய் சுனில், பாருங்க லிஸ்ட் லேட்டஸ்ட்ல. அமுச்சு விட. அப்படியே மேல பக்கத்துல வந்து ரஞ்சித் ஆர்மின்னு போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும், நமக்கு அப்படியே ஆரம்பிச்சுக்கலாம். இல்ல ப்ரோ, அவங்க ஏமாக்க ப்ரோ கேட்டாங்கல்ல, அந்த டேக்ல பாருங்க, லேட்டஸ்ட்ல ஃபுல்லா ரஞ்சித் போட்டோ தான் வருது. ஐயய்ய நிறைய வந்திருக்கு. எனக்கு 4 ஐடி காமிச்சிச்சு காலையில. இப்ப பார்க்கும் போது ரஞ்சித் எஃப்சின்னு ஒரு ஐடி நான் பார்த்தேன் ப்ரோ இன்னைக்கு. அது ஒரு நம்ம ஹாரிஸ் ப்ரோ, செய்யோன் ப்ரோ ஆட் பண்ண முடியுமா? செய்யும் ப்ரோ, எனக்கு இசுன்னு இந்த ஒரு ஐடியில தயவு செஞ்சு எனக்கு தெரியல. சொல்லிடுங்க, முன்னாடியே ஆட் பண்ணிடுறேன். இருங்க நான் பாக்குறேன். இல்ல ஆக்சுவலி இல்ல நான் லிங்க் அனுப்பிச்சிட்டேன் அவருக்கு. அனுப்பிச்சிட்டீங்களா? கனெக்ஷன் இஷ்யூ வருதான், மேல ஆட் பண்ண முடியலையா? அவருக்கு டிஎம் அனுப்பிச்சிட்டேன். பண்ணுங்களேன் லிங்கா. நான் பண்ணிட்டேங்க, கீழே தான் இருக்காரு அவர், கீழே இல்ல தான் இல்ல இருக்காரு. ஹோஸ்ட் இல்ல கோஹோஸ்ட் வந்து அவர் லிங்க் டிஎம் பண்ணா இதாகும். ம் என்னால அவருக்கு டிஎம் பண்ண முடியல, ஓகே ஃபாலோ பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. ஹரிஷ் ப்ரோ ஓகே, ஒரு கொஸ்டின் ப்ரோ. இப்போ போன தடவை வந்து சேகர் ப்ரோ நீங்களும் ஒரே கண்டிஷன் சப்போர்ட் பண்ணோம். இந்த தடவை வேற வேறையா இருந்தா என்ன ப்ரோ, எப்படி உங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் இருக்குமா? இருக்கதான் செய்யும், என்ன பண்றது. இருக்கும், ஆனா அந்த மாதிரி வராதுன்னு நினைக்கிறேன், பாப்போம். ஆர்கியூமெண்ட் எல்லாம் பண்ண மாட்டோம் ப்ரோ, அவரு நல்லா தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் போய் அவர்கிட்ட சண்டையா போட முடியும்? ஒண்ணும் இல்ல, அப்படியே மாறி மாறி சும்மா ஃபன்னா கலாச்சிக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். ப்ரோ இந்த சீசன் ப்ரோ உண்மையால யாருக்கும் நான் சப்போர்ட் பண்றதாவே இல்ல ப்ரோ. ஒரு இதே இல்ல. ஒன்னும் பார்த்தாதானே தெரியும் உள்ள என்ன பண்றாங்க. விளையாடுறத வச்சுதான் ப்ரோ, யாரு எப்படின்னு என்ன பண்றான்னு பார்த்தாதானே தெரியும். அதுல சேகர் ப்ரோ ரஞ்சித்தை தவிர யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் எனக்கு பிரச்சனையே இல்லைங்க. நீங்க அப்படி நினைக்கிறீங்க? இல்ல ஆனா அந்த ஆள் ஆனா ஆக்சுவலா சீரியஸாவே சொல்றேன், அட்லீஸ்ட் இந்த சீசன் அவன் அந்த ஆள் வெளியில வரக்கூடாது. எனக்கு அது கடைசி வரைக்கும் இருக்கணும் உள்ள. இந்த மாதிரி அந்த கண்டென்ட் போயிருச்சுன்னா அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது ப்ரோ. சத்தியமா ப்ரோ, மினிமமா 50 நாளாவது இருக்கணும் ப்ரோ. 50 நாளாவது இருக்கணும் ப்ரோ. உங்களுக்கு தெரியல, லாஸ்ட் சீசன் இந்த ஸ்மால் ஹவுஸ் அதுன்னு போட்டு உழப்பிட்டாங்க. இந்த வருஷம் என் தலைவன் குடுக்குற குடுக்கல. செகண்ட் சீசன் பாத்தீங்களா, பொன்னம்பலம் 50 நாள் வரைக்கும் வச்சு செஞ்சிருப்பாரு, பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி இவரு அந்த கேட்டகரி மாதிரி தான். சேகர் சொல்லுங்க டிஎம் பாரு, நான் சொல்றது உனக்கு புரியும் என்ன ரீசன். ஹரிஸ் ப்ரோ டவுட், இவரு அந்த ஃபேட்மேன் உள்ள போறாருல்ல ப்ரோ, அவரு எப்படி ப்ரோ அந்த இந்த மாதிரி அவரு யாரு கேட்கலான்னு வந்தேன். அத பத்தி உங்களுக்கு ஃபேட்மேன் ரவீந்திரன் சார். எனக்கு டவுட், எனக்கு ஆக்சுவலா என்னன்னா அவரு கரெக்டா பேசுவார் பண்றாரு, அதெல்லாம் ஓகே தான். எனக்கு என்னன்னா மேபி சில டாஸ்க்ஸ்ல இருந்து லிமிட் பண்ணிடுவானுங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டாஸ்க் வேணாம் அப்படின்னு இல்ல, அவரை ஜட்ஜா போடுறது அந்த மாதிரி ஒரு டிசிஷன்ஸ் வந்து நிறைய டாஸ்க்ல எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்ட் லாஜிக்கல் இஷ்யூஸை தவிர அவர் வந்து ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் தான். மத்தபடி அவரை வந்து மத்த கேம் மைண்ட் கேம்ல எல்லாம் அடிக்க முடியாது. சோ அதனால பாப்போம் உள்ள எப்படி பண்றாருன்னு. ஏன்னா
இல்ல அதுவே உங்களுக்கு டாஸ்க் இது பண்றதுக்கு ஒரு இதுவா இருக்காதா? ஐ மீன் இல்ல ப்ரோ, டாஸ்க் எல்லாம் வந்து அவர் இருக்காருன்றதுக்காகவே அவங்க வந்து பெருசா அப்படி டாஸ்க் பண்ண வந்து மாட்டாங்க. இது அவரு வந்து அதுல சீக்கிரம் இது அவுட் ஆயிருவாரு, பண்ணாம இல்ல அதுல விளையாட அந்த மாதிரி டிசிஷன்ஸ் தான் இருக்கும். ஜட்ஜா நீங்க சொல்ற மாதிரி ஜட்ஜா கொடுத்துருவாங்க ப்ரோ அவரை மோஸ்ட்லி. இல்ல எத்தனை டாஸ்க் ப்ரோ இல்ல ஜட்ஜா இல்ல சுனில், இருப்பீங்க? என்ன தெரியுமா மேட்ரு, இப்ப அவர் வந்து மத்த விஷயங்கள் வந்து இதாயிடுச்சு. ஏன்னா கேம் எல்லாம் வின் ஆனவங்க தான் ஜெயிக்கிறாங்கன்ற கான்செப்டே கிடையாது நம்மளுக்கு, அது எவிடென்டா தெரிஞ்சிருச்சு போன வாட்டி. இது அந்த மாதிரி கிடையாது. பட் அவர் அந்த மைண்ட் கேம் அங்க உள்ள எப்படி இருக்காரு அப்படின்ற, இப்ப என்ன பெரிய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இவரை பொறுத்த வரைக்கும்னா, இப்ப வெளியில பயங்கரமா பேசிட்டாரு, எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணிடுவாரு, எந்த கொஸ்டின் கேட்டாலும் சூப்பரா பண்ணிடுவாரு. இப்ப உள்ள போற இன்க்ளூட் போது எப்படி பண்ணிருக்காரு இருக்க ப்ரோ. போறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய இதா இருக்கும். அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிற போது சொல்லுவாங்கல்ல, வெளியில இருந்து பேசிடலாம், உள்ள வந்து ஆட முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல. So அது எப்படி இருக்க போகுது கரெக்ட். அப்படின்றது நல்லா இருக்கும். இதேதான் அவரும் கேட்டு போனாரு ரவீந்தரும். ஓஹோ, கேம் வச்சு நீங்க இது பண்றீங்களா இல்ல வந்து பேசுறத வச்சு இது பண்றீங்களான்னு கேட்டு போனாரு. பேச லைக்கபிலிட்டி தான் ப்ரோ ஃபேக்டர் இங்க. அப்படி சரி பார்த்தா ராஜு எல்லாம் எப்படி ப்ரோ? சரி, 2 கேம் பேரு எல்லாம் பெருசா ஹேண்ட் பண்ணல. ரைஸ் பண்ணிருக்காங்க, அவங்க பேசிடட்டும். சர்வைவர் அப்புறம் டி-மேன் பேசுங்க. ப்ரோ எனக்கு என்னன்னா இப்போ வந்துட்டு ஒரு 45+ ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்க வந்து டிசர்வ்டா இருந்தாலும் அவங்க ஃபைனல்ஸ் போக முடியல ப்ரோ. ஒரு யங்ஸ்டர்ஸோட ஓட்டா அவங்களுக்கு அட்டென்ஷனாக வர மாட்டேங்குது. அது எப்படி அது நிறைய பேர் அப்படி இருந்தால் 45+லே ஒரு 50-60 நாள் இருக்கிறாங்க, அதுக்கு மேலே இருக்க மாட்டேங்கிறாங்க டிசர்வ்டா இருந்தால் கூட. அது நம்ம வியூ வந்து நம்ம மாற்றணுமா இல்லை அப்படிதானோ? அது லாஸ்ட் சீசன் விசித்ரா இருந்தாங்களாங்க, ஆனா கேம் இல்ல லாஸ்ட் அதுதான் சீசன். விசித்ரா மட்டும்தான். விசித்ரா மட்டும்தான் நான் பார்த்தேன் ஒரு லேடி. மற்றபடி நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க பாருங்க யார் இருக்கா அப்படி. ஒரு 45+, 40+ல வந்துட்டு நீங்க டாப் 4ல எடுத்துட்டீங்கன்னா யார் இருக்கா? சேரன் இருந்தாரு, அதுக்கு முன்னாடியே நீங்க எவிக்ட் ஆயாச்சு அதுக்கு முன்னாடியே. அவரு ஃபைனல்ஸ்க்கு டிசர்வ்டான பிரச்சனை தான் இருந்தார் அவரு. ஸோ இதுதான் வந்துட்டு கொஞ்சம் இது ப்ராப்ளமா நான் பார்க்குறேன் இந்த பிக் பாஸ்ல. ஏன்னா அவங்களும் ஒரு ஹோப்ல தான் வராங்க, ஃபைனலிஸ்ட் போகணும் ஒரு ஹோப்ல தான் வராங்க. பட் நாம வந்து சரி ஒரு யங்ஸ்டர்ஸை தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்றோமோன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு இந்த கேம்ல வந்து எல்லாமே ஒரு 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 மித்து வந்து அப்பப்போ உடைக்கணும்னு பார்ப்பாங்க. இப்ப போன வாட்டியே பாத்தீங்கன்னா விசித்ரா வந்து இவ்வளவு தூரம் வின்னிங் ஆவாங்கன்ற வரைக்கும் அந்த பேச்சு அந்த அளவுக்கு வந்துட்டாங்களே போன வாட்டி. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க சொல்ற கேட்டகரியில அவ்வளவு தூரம் போனதே யாரும் கிடையாது. ஸோ கண்டிப்பா இதுவும் ஒரு பிரேக் ஆகும். நம்ம இப்ப கிண்டலுக்கு பேசுறோம் ரஞ்சித்தை பத்தி, அவரோட பர்சனல் இது பத்தி நம்ம பேசுறோம், அது ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது. மேபி அதுல ஒரு வேலிட் பாயிண்ட் அவர் ப்ரூவ் பண்ணாங்க. எது வேணா நடக்கலாம்ல, நம்ம இன்னும் அந்த கேமை வச்சுதான் இவங்களெல்லாம் ஜட்ஜ் பண்ணுமே தவிர, இதுக்கு முன்னாடி இருந்ததும் சரி, சில பேரு ஷோல அப்படி இருந்துட்டு வெளியில வந்து இன்னும் வருஷா கூட இருந்திருக்காங்க. நம்ம அதெல்லாம் வச்சு பெருசா இது பண்ண முடியாது. நம்ம கேம்குள்ள ஜட்ஜ் பண்ணி கேம்ல யாரு வின் ஆறாங்கன்றத செலிப்ரேட் பண்ணாலே போதும், கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ பாப்போம். ஆனா நீங்க சொல்றது போன இதுலயே லைட்டா பிரேக் ஆயிருச்சு, இந்த வாட்டி பாப்போம் அந்த அளவுக்கு காம்படிட்டிவா யாராவது வராங்களான்னு. ரவீந்திரன் சார் கூட அதை பிரேக் பண்ணலாம், நம்மளுக்கு எப்படி தெரியும். சோ வெயிட் பண்ணி பாப்போம் இந்த வாட்டி எப்படி கேம் போகுதுன்னு. ரவீந்திரன் சார் வந்து அவர் சொல்றது எல்டர்ஸ் சொல்றாரு. ஓகே, டி-மேன் பேசிருங்க. ஹாய் ஹரிஷ் ப்ரோ. பேசுங்க ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ, தேங்க் யூ. ஐ அம் வெயிட்டிங் ப்ரோ. நான் ஒரு லாஸ்ட் 2 years ஆல்மோஸ்ட் உங்க ஸ்பேஸ் கேட்டுட்டு இருக்கிறேன். உங்க ஸ்பேஸ்னா இந்த ஸ்பேஸ் இல்லை, நான் ஃபர்ஸ்ட் கார்த்திக் ரவி வர்மால இருந்து ஸ்டார்ட் பண்ணது. அப்போ நீங்க வந்து அப்போ அந்த இதுல ரெகுலரா வந்துட்டு இருப்பீங்க. அப்பையில இருந்தே எனக்கு த வே ஆஃப் யூ டாக் டு எவ்ரிபடி, எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து, எங்க டிபேட் பண்ணணுமோ அங்க மட்டும் டிபேட் பண்ணிட்டு செமையா ஸ்பீச் கொடுத்துருப்பேன். நீங்களும் சரி, அவரு ரிப்ளேவும் ஈவன் when you get anger also there will be fun on his talks. So அதை பத்தி இல்ல. இப்போ நான் மெயினா என்னன்னா, நான் தளபதி வெரியன்லாம் கிடையாது. பட் ஆனா விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் as a பர்சனா. அவர் இப்ப பாலிடிக்ஸ்குள்ள வந்திருக்காரு. ப்ரோ சாரி டு இன்டரப்ட் ப்ரோ, அது நம்ம தனியா ஸ்பேஸ் போட்டோம்னா பிக் பாஸ் ஒன்லி ஸ்பேஸ் ப்ரோ, அதனால இங்க நம்ம அத பத்தி மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம தனியா இது வந்து என்னோட பேக்கப் ஐடி, இது ஒன்லி பிக் பாஸ்க்காக இப்போ யூஸ் பண்றேன்னா, மத்தது வந்து சாரி பிரதர், I don't know that. I'm new to space, so that's what I don't know which. No problem. உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறேன், ஏதாவது மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, thank you. Okay, thank you brother, thank you.
ஓகே, தீபா பாலு அவங்க அடுத்த இருக்காங்க. கண்டஸ்டன்ட். அடுத்த கண்டஸ்டன்ட் இல்ல, அடுத்த ஸ்பீக்கர். ஓகே ஓகே ஓகே. ப்ரோ இப்ப பேசலாமா? நானு பேசுங்க ஹலோ, பேசுங்க நான் ப்ரோ, பேசுறது கேக்குது. கேக்குது உங்களுக்கு? பேசுங்க, கேக்குது கேக்குது. ப்ரோ. வந்து சீசன் வந்து ஒரு வீக்கான கண்டஸ்டன்ட் மீன் ஒரு ஏஜ்டு பீப்புள் ஆகட்டும், இல்லைன்னா அவங்களோட பாடி கேட்டகரியில நம்ம பார்த்தோம்னா விளையாட முடியாத கேம்ஸ் அதிகமாக விளையாட முடியாத பீப்புளா எடுத்து அவங்கள ஒரு எப்படி சொல்றதுன்னா அவங்க சேனல் ப்ராடக்டை சேவ் பண்றதுக்காக அந்த மாதிரி ஒரு கண்டஸ்டண்ட்டை உள்ள இறக்கி ஒரு ஃபைட்டிங் பீப்புளா இல்லாம அவங்களுக்கு தேவையான இடத்துல எலிமினேட் பண்றது, அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணி ஒரு ஃபைட்டிங்கா ஒரு 16 பீப்புள் உள்ள போறாங்கன்னா அந்த 16 பீப்புளும் ஒரு நல்ல காம்படிட்டிவா இறக்குற மாதிரி இந்த சீசன் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ரோ இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ ஆக்சுவலா. இதுல வந்து எல்லா கருத்துமே உள்ள வைக்கிற மாதிரி ஆட்கள் தான் தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. ஏஜ்டுன்றது வந்து நம்ம நீங்க வந்து கண்டஸ்டன்ட் யங் பீப்புளை சேவ் பண்றதுக்காக அவங்க அனுப்புறாங்கன்னு இல்லை, அவங்க போய் அங்க சர்வை பண்றதுல தான் இருக்காது. புரியுதுங்களா உங்களுக்கு? போன வாட்டி விசித்ரா மேடம் சர்வை பண்ணாங்க. என்னதான் அவங்க எத்தனை வாட்டி நாமினேஷன் பண்ணி அடி அடின்னு அடிச்சாலுமே அவங்க வந்து மூச்சை பிடிச்சிட்டு உள்ள உட்கார்ந்துருந்தாங்க. அந்த மாதிரி உட்கார்ற வரைக்கும் அவங்களும் இருக்கணும். அவங்க இருந்தாங்கன்னா யங் பீப்புள் வெளியில போவாங்க, எல்டர்ஸ் வந்து உள்ள இருப்பாங்க. அதுதான் மேட்ரு. ஆனா நம்மளுக்கு காமிக்கிறதுக்கு ஒரு மிக்சட் ரியாலிட்டி காமிக்கிறதுக்காக தான் எல்லா ஏஜ் கேட்டகரியில இருந்தும் எல்லா ஃபீல்டுல இருந்தும் ஆள் செலக்ட் பண்ணி அவங்க உள்ள அனுப்புறது. ஃபுல்லா யங்கர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே அடிதடி சண்டையா தான் இருக்கும், ஒரு கருத்து இருக்காது. இப்போ லாஸ்ட் டைம் அந்த பவா செலகரின்னு ஒருத்தர் போனாரு. அவர் வந்து அவர் செலக்ட் பண்ணதுக்கான காரணமே ஒரு கருத்து கொடுக்கறதுக்கு, ஒரு சோசியல் மெசேஜ் கொடுக்கறதுக்கு, அந்த மாதிரி கேட்டகரியில கொடுக்கறதுக்கு தான் அவரை உள்ள அனுப்புனாங்க. அந்த மாதிரி தான் அனுப்புவாங்க செலக்ட் பண்ணி. இது கேம் ஷோன்னா உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே யங்ஸ்டர்ஸ் போய் அடிச்சுக்கோங்க, யாரு ஜெயிக்கிறீங்களோ ஜெயிச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த ஸ்ரீ தமிழ்ல சர்வைவர்னு ஒண்ணு வச்சாங்க பாத்தீங்களா, அதுலயுமே கொஞ்சம் மிக்சடா தான் கண்டஸ்டன்ட் வந்தாங்க. அந்த மாதிரி ஆட் கேம் ஷோன்னா அந்த மாதிரி பண்ணலாம். இது மிக்சட் ரியாலிட்டி ஷோ இது. ஓகே ப்ரோ, நீங்க சொல்றது வந்து எனக்கு புரியுது. மிக்சட் ரியாலிட்டி ஷோன்னு நீங்க சொல்றீங்க, ஓகே. பட் மிக்சட் ரியாலிட்டின்ற போது அவங்களுக்கு தேவையான இப்ப கருத்து சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு நம்மள உள்ள வந்து கண்டஸ்டண்ட போடுறாங்க. அப்ப ஒரு அந்த அந்த வீக் வந்து அந்த பர்சன் வந்து எவிக்ட் ஆகிறதுக்கு காரணமே இல்லை. பட் ஆனா அந்த சீசன் வந்து அந்த வீக் வந்து அவங்களை எவிக்ட் பண்ணுவாங்கல்ல, அது வந்து பார்க்கும்போது ஒரு வாட்டியும் ஒரு சீசனும் பார்க்கும்போது ஒரு இதுவா இருக்கு. எப்படின்னா டிஸ்டர்பா இருக்கு, என்னடா இது இப்படி பண்றாங்க. அதுவும் ஒரே இல்லாம ஒரு கொஸ்டின் நிறைய உங்ககிட்ட, ஓல்ட் நீங்க சொன்னது பீப்புள். வந்து அந்த ஏஜ் இது சொல்றீங்க இல்லையா, நீங்க பேலன்ஸ்னு சொல்றீங்க, அதாவது ஒரு அளவுக்கு அது சமமா இல்ல அந்த போட்டிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல சொல்றீங்கன்னு நினைக்கிறேன், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏஜ் குரூப். பட் எப்படியுமே பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இது மாதிரி ரியாலிட்டி ஷோன்னு இப்போ ஒரு சாமுவல் சொன்ன மாதிரி இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு பேலன்ஸ் தான். இப்போ வந்து எங்கா இருக்கவங்களுக்கு சில விஷயம் தெரியாம பேசிடுவாங்க, ஒரு கண்டென்ட் கொடுத்துருவாங்க, எங்க எதை பேசணும்னு அவங்களுக்கு தெரியாம அந்த மெச்சூரிட்டிங்கிறது அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம இருக்கலாம். பட் அதுவே ஒரு 30+40 வரும்போது அவங்க மேபி அந்த இடத்துல கரெக்டா நடந்துக்கலாம். இது எப்படின்னா எல்லாமே கலந்தது தானே, இது ஒரு எல்லாத்துலயுமே நம்ம ஒருத்தங்களை வந்து பேலன்ஸ் அவுட் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த ஷோக்கு வரதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே இந்த ஏஜ் ஃபேக்டர் சேலஞ்சஸ், இப்ப ரவீந்தர் சார் உள்ள போறாருன்னா அவருக்கும் தெரியும் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும் எல்லாமே. ஸோ இப்ப எல்லாமே அந்த சேலஞ்சஸோட தான் உள்ள போறாங்க. அப்படி போகும்போது அதுல ஃபைட் அவுட் பண்ணி யாரு ஒரு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மாதிரி வெளில வராங்களோ அவங்க வின்னர் ஆறாங்க. இப்போ விசித்ரா லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னாலே அவங்களுக்கு இருக்கிற லிமிடேஷன்ஸ், கேம் எதுவுமே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியல. அதை கொடுத்து ஒரு டஃப் பேட்டில் பண்ணி ஃபைனல்ஸ் கிட்ட வர வரைக்கும் வந்தாங்கல்ல. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த கேமோட இதுவே. ஸோ அதே மாதிரி நீங்க சொல்றது இந்த கேம் டைனமிக்ஸ்ல கண்டிப்பா ஒரு சேனல் முடிவு பண்றதா இல்ல அந்த ஓட்டுனாலதான் கண்டிப்பா அந்த ஒரு கான்ஸ்பிரசியா இருக்கே தவிர இன்னைக்கு வரைக்கும் கான்கிரீட் ப்ரூஃப் அந்த மாதிரி தெரியல.
நம்ம இந்த ஒரு சாம்பிள் தான் வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஸ்பேஸ்ல பேசுறோம், ஒரு 200 பேர் பேசுறோம்னா இந்த 200 பேரோட சாம்பிள எடுத்து தான் நம்ம டிசைட் பண்றோம். இல்ல இந்த 200 பேருக்குமே ஒருத்தர் ஃபேவரட்டா இருக்காரு, அவர் எப்படி வெளியில வர முடியும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். பட் அது ரியாலிட்டியா கன்வெர்ட் ஆகுமா 100% அதுக்கான எவிடன்ஸ் இருக்கான்னா நம்ம யாருக்கிட்டயுமே இல்ல. சோ இது எல்லாமே இப்படிதான் இந்த கேம் டைனமிக்ஸ். அதை மீறி பீப்புள்ஸ் ஃபேவரட்டா இருக்கவங்க எல்லாருமே வின்னும் பண்ணியிருக்காங்க நிறைய எல்லா சீசன்லயும். ஸோ பண்ணி பார்ப்போம், ஹோப்ஃபுல்லி பார்ப்போம். இப்போ லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஃபைனல்ஸ்ல கண்டிப்பா இந்த கண்டஸ்டன்ட் வின்னே பண்ண மாட்டாங்கன்ற அளவுக்கு சேனலே டிசைட் பண்ணிருச்சுன்னு என்னென்னமோ சொன்னாங்க. பட் அதெல்லாம் மீறி ஒரு சப்போர்ட் வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் நடக்கணும்னு தவிர ஐ திங்க் அன்லஸ் எவ்ரி ஒன் இஸ் அக்ரீயிங் டு கம் இன் த கேம் இட் இஸ் ஃபேர். அந்த அளவுக்கு தான் எல்லாருமே ஃபேரா தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அது நம்மளே இவங்க ஒரு கண்டஸ்டன்ட் சூஸ் பண்ணி இந்த கேமை நீ விளையாடியே ஆகணும், இல்ல ஜெயிச்சாதான் உனக்கு கப்பு அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் அவங்க எங்கேயுமே ஃபிக்ஸ் பண்றது இல்ல. கேமே தோத்தாலும் ஒரு கேம்ல கூட ஒரு வீட்டுக்கு கேப்டனாவே இல்லாத லாஸ்ட் சீசன்ல வந்து ஒருத்தங்க வின் ஆயிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஸோ இதுல வந்து ரிட்டர்ன் ரூல்ஸ்னு எதுவும் கிடையாது. எதை வேணா எப்படி வேணா பிரேக் பண்றதுக்கு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அந்த ஷோல. ஸோ அதை வச்சுதான் டிசைட் ஆகும்னு நினைக்கிறேன். எவிக்ஷனே இது வரைக்கும் மிஸ்ட்ரி தான் ப்ரோ, அது யாராலுமே கிராக் பண்ண முடியல இது வரைக்கும். அது இல்ல நீங்க வந்து இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா ப்ரோ, ரவீந்தர் அவங்க வந்து இப்ப அவர் வந்து ஒரு ஒரு ஜோன் வந்து இப்ப ஒரு 30 to 40 days கழிச்சு அவரோட கேம் வந்து பயங்கரமா இருக்கும். பட் ஆனா திடீர்னு வந்து அவரை வந்து நம்ம எவிக் பண்றாங்கன்னா அப்ப வந்து டிஸ்டர்பிங்கா இருக்குல்ல. இப்ப மகேஸ்வரி ஆகட்டும், ஒரு சீசன்ல தனலட்சுமி ஆகட்டும், இவங்க எல்லாம் வந்து நல்லா விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அன்வான்டா அவங்கள வந்து வெளில எடுப்பாங்க. யாரை வெளில எடுக்கணுமோ அவங்கள வெளில எடுக்காம அந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து எடுப்பாங்கல்ல. அந்த ஒரு ஃபார்மேட்டை வந்து சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும். நான் மெயினா அதுதான் நான் சொல்றேன். ஆனா ஐ திங்க் அந்த அளவுக்கு ரூல்ஸ் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும் வீட்டுக்குள்ள. என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கா பண்ண முடியும் அவங்களுக்கு. பிக் பாஸுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும்ல, அதை கண்டிப்பா மாத்த முடியாது. ஏன்னா அதுக்குதான் பேயிங் ஃபார் அந்த பிரான்ச்சைசி இது கண்டினியூ பண்றதுக்கெல்லாம். ஸோ அதனால அந்த மெயின் ரூல்ஸ் பண்ண மாட்டாங்க. இல்ல அது இப்ப வந்து ஹிந்தி ஆகட்டும் இல்லைன்னா நிறைய லாங்குவேஜ்ல வந்து எப்படின்னா அந்த மாதிரி ரூல்ஸ் வந்து இப்ப அந்த மாதிரி ரூல்ஸ் இல்ல, அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இப்ப வந்து அதிகமா ஃபர்ஸ்ட் வந்து வி வாண்ட் ஹேஷ்டேக்னு போட்டு அந்த கண்டஸ்டன்டோட நேம் போட்டு வி வாண்ட் கம் பேக் சூன் சொல்லிட்டு இப்ப கண்டஸ்டன்ட் வெளில போன அப்புறம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் ஆனா அந்த மாதிரி இப்ப வந்து ஹிந்திலயே ஆகட்டும் அதர் லாங்குவேஜ்ல இப்ப எதுலயுமே அன்ஃபேர் எவிக்ஷன்ன்றது வந்து ஒண்ணு இல்ல. அந்த மாதிரி தமிழ்ல பண்ணா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ப்ரோ நான் வந்து அவர் பாயிண்ட்ல ஒன்னு ஆட் பண்ணிக்கிறேன் ப்ரோ ஹரிஷ் ப்ரோ. ஆனா இப்ப நீங்க அந்த லாஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா இப்ப வந்து அந்த ஒரு பிளேயரை காப்பாத்துறதுக்காக இன்னொரு பிளேயர் வந்து ரொம்ப டம்ப் பண்றது, அப்புறம் அவங்களை வந்து வெளியே எப்படி எல்லாம் வந்து வெளியே அனுப்ப பார்க்கலாம் அந்த மாதிரி எல்லாம் முயற்சி பண்றது, அதெல்லாம் இல்லாம இருந்தாலே கேம் கொஞ்சம் ஹாரா இருக்கும்ல ப்ரோ. பட் அது இப்போ அதுல ஒரு இது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த முன்னாடி பிக் பாஸ் ரெக்கார்டடா போட்ட போது இதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகமா இருந்துச்சு. பட் இப்பவும் சொல்றாங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணுவாங்க ஸ்ட்ரீமிங்னு. இது 24/7 தானே இந்த சீசன்? ஓகே ஓகே ஓகே. அப்படி இருக்கும் போது இதுல சான்சஸ் அட்லீஸ்ட் கொஞ்சம் கம்மி. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதை ஆரம்பிச்சு டீப்பா போக போக இதை பாத்தியா அதை பாத்தியான்னு போன வாட்டி எல்லாம் கான்ட்ராடிக்டரியா பேசணும் பண்ணணும்னு ஆப்போசிட் சைடு எல்லாமே எடுத்து பயங்கரமா பண்ணாங்கல்ல. ஐ திங்க் சான்சஸ் ஓரளவுக்கு எல்லாம் 100% கிடையாது. ஐ திங்க் அதுக்கு நீங்க சொல்றத வந்து அவாய்ட் பண்றதுக்கு 24/7 இருக்கிறதுனால நம்மளே 24/7 பாக்கலனால யாராவது ஒருத்தவங்க பாக்குறவங்க அந்த கிளிப் எடுத்து போட்டுறாங்க. ஸோ அதனால அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும்னு நினைக்கிறேன் ஓவரால். எஸ் ப்ரோ எஸ் ப்ரோ. சரி கொஞ்சம் பேசுனவங்க நான் வந்து எனக்கு புது ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் நீங்க பேசுங்க. இப்ப யாரும் போக வேணாம். பட் யாராவது புது ரெக்வஸ்டா வந்துச்சுன்னா அப்ப மட்டும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கிறேன், பேசுங்க. ஸ்பேஸ் பக்கா இருக்கா என்ன? கீழே கமெண்ட் பண்றாங்க, டிஎம் பண்றாங்க. அப்படியா? தெரியல, எனக்கு தெரியல. இருங்க நான் அப்புறம் கொஞ்சம் இது பண்ணிட்டு வரேன், கிளியர் கொடுத்துட்டு வரேன். பக் கிளியர் இது கேஷ் கிளியர் பண்ணிட்டு பக்கா தான் ப்ரோ இருந்துச்சு. நான் வந்தப்பயே அப்படிதான் இருந்துச்சு ப்ரோ. அவ்வளவு நேரம் பேசுனீங்களே ப்ரோ, அவ்வளவு தூரம் ரஞ்சித்துக்கு சப்போர்ட்டா பேசிடு என்ன கார்த்தி ப்ரோ ஸ்பேஸ் பக்னு சொல்லாம போயிட்டீங்க. சாரி ப்ரோ, நான் இப்ப சால்வ் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன் ப்ரோ. இப்ப வரைக்கும் ஏதாச்சும் அங்க நடக்கிறது ஏதாச்சும் அப்டேட் யாராச்சும் ஒரு ஒன் லைனர் மாதிரி யாராச்சும் சொல்ல முடியும் ப்ரோ? 4 கண்டஸ்டன்ட் உள்ள போயிட்டாங்க இப்ப வரைக்கும். யார் ப்ரோ? அது வேணாம் ப்ரோ, அது சொல்லிதான் இது பண்ணாங்க. நான் உங்களுக்கு போடுறேன். ஒரு நாள் தான் இருக்கு.
11 PM போல இல்ல போட்டுரும் இப்பதான் தமிழ் லைனா. கிளிட்ஸ தூக்கி இருக்காங்க வெளியில. சேகர் ப்ரோ தூக்கிடுவாங்க. அப்புறம் என்ன தூக்கிடுவாங்க bro. இப்பதான் யார தூக்கி இருக்காங்க? தமிழ் கிளிட்ஸ். நீங்க ஓட் பண்ணுவீங்களா? ஆஃப்லைன் ஓட் பண்ணுவீங்களா? சேகர் ப்ரோ கொண்டுனா கவுண்டம்பாளையமே சப்போர்ட்டுக்கு வரும். இல்ல அந்த அவங்கள தூக்கி இருக்காங்கன்னா யார் தூக்கி இருக்காங்க? சேனல் சைடுல இருந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி உள்ள இருந்து அங்க இருந்து வருங்க வெப்சைட். இப்பதானே இன்னும் நெக்ஸ்ட் வீக் வந்துரும் பாருங்க. திருப்பி இன்னொரு இதை கிரியேட் பண்ணிட்டு வரக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது. இல்ல வெப்சைட் தூக்கல, வெப்சைட்லாம் இருக்கு. அவன் போட்டுக்க 2 ட்வீட். ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் யாரு? நம்ம கவுண்டம்பாளையம் சஞ்சித். 2வது ஐஸ்வர்யா போனதை ட்வீட் போட்டிருந்தான். 2த்தையும் டெலீட் பண்ணிட்டான். ஆனா இந்த சஸ்பென்ஸ் கூட இல்லாம பாக்குறது கொஞ்சம் இதா இருக்குமே, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா. போன வாட்டி அழகா லிஸ்ட் ஆர்டரே வெளியில வந்துச்சு. 2 நாள் முன்னாடியே வந்துச்சு. அதே லிஸ்ட் தான் அப்படியே உள்ள வந்தாங்க. இல்ல லாஸ்ட் மினிட் வரையும் நம்ம மட்டும் சொல்லிட்டு போறவங்க உள்ள போய் இருக்கவே மாட்டாங்கல்ல, பாத்துருக்கீங்கல்ல. யாரும் உள்ள போறவங்க வீட்டுக்குள்ள இருக்கவங்க தான் நமக்கு கால்குலேட். ஏன்னா அதனால வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் சஸ்பென்ஸ் இருந்தா தான் ஷோ நல்லா இருக்கும். கேம் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. இப்பயே லிஸ்ட் ஃபுல்லா சொல்லிட்டா நல்லா இருக்காது. லிஸ்ட் ஓகே, ஓரளவுக்கு வெளியில வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உள்ள போற என்ட்ரன்ஸ் யார் யார் போறாங்க, என்ன நடக்குதுன்றது சொல்லாம இருந்தா சஸ்பென்ஸ் அப்படியே இருக்கும். ப்ரோ ஆனா இந்த வாட்டி அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஆனா அந்த இதுக்கு அந்த லக்ஸுரி பட்ஜெட்டுக்கு மட்டும் அந்த டாஸ்க் வச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ரோ. அந்த வீக்கெண்ட்ல கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் பாக்குறதுக்கு. லாஸ்ட் டைம் அவங்க வைக்கல ப்ரோ. பால் டாஸ்கா ப்ரோ? அந்த லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க் அந்த இதான். நான் நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன் ப்ரோ. அந்த வில்லேஜ் டாஸ்க் இருக்கும் தெரியுமா? போடணும். போட்டு விஜய் டிவி டேக் போட்டுடலாம். ப்ரோ இது கன்ஃபார்ம் லிஸ்ட் யாராச்சும் சொல்ல முடியுமா? சரி உள்ள போற லிஸ்ட் நம்ம சொன்னா ஓகே. யாராச்சும் கன்ஃபார்ம் லிஸ்ட் இந்த மாதிரி யாராச்சும் இதுல விகடன்ல போய் பாருங்க ப்ரோ. போட்டது கன்ஃபார்ம் லிஸ்ட் தான் போட்டாங்க. விகடன்ல வந்து ஜோயான்னு போட்டிருக்காங்க. ஜோயா பட் ஆனா உள்ள வர மாதிரி தெரியல. அவங்களும் போல. டிஎஸ்கே போலில விகடன் போட்டாங்களா? ஆஹா டிஎஸ்கேயும் போகல. அவரவே போட்டார். இது இன்ஸ்டால போட்டார். இல்ல டிஎஸ்கே, ஜோயா, தீபக் 3 பேருமே போல. டிடிஎஃப் விகடன்ல டிடிஎஃப் எப்பயோ கிடையாது ப்ரோ. இல்லவே இல்லையா ப்ரோ? ப்ரோ ஒரே நிமிஷம் நான் அப்படியே லிஸ்ட் படிக்கிறேன். இது யார் யாருன்னு பாருங்க. ப்ரோ தர்ஷா குப்தா, ஜாக்லின், அருண், சாச்சனா, சௌந்தர்யா, ஆர்ஜே ஆனந்தி, அன்ஷிதா, சுனிதா, விஜய் விஷால், பவித்ரா ஜனனி, ஆர்னவ், ஐஸ்வர்யா, பேட்மேன், தர்ஷிகா. ஜாக்லின் அருண் பிரசாத், ஆர்ஜே ஆனந்தி சொன்னாரு. விகடன் லிஸ்ட்ல தீபக் இருந்தாரு. தீபக் இருந்தாரு அவரும் போல. அவருக்கு பதிலா வேற யாரோ ஆர்ஜே ஒருத்தர் உள்ள போறாரு. ஆர்ஜே ஆனந்தினா இந்த புக் ரீட் எல்லாம் பண்ணுவாங்களா யூடியூப்ல? அவங்களா? அவங்கதான். ஓகே ஓகே ப்ரோ அதே மாதிரி எல்லா சீசனும் அவங்க ஒரு ஃபார்மேட் வச்சிருக்காங்க. என்ன ஃபார்மேட்னா டைட்டில் வின்னருக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட். அதுக்கடுத்து வந்து இப்போ வந்து விக்ரம் அசீம் அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டு. அதுக்கடுத்து வந்து காமெடி பண்றதுக்குன்னு ஒரு ஃபார்மேட்டு. அதுக்கடுத்து வந்து சண்டை போடுறதுக்குன்னு ஒரு ஃபார்மேட்டு. வெளியில வந்து கொஞ்சம் கியூட்டா எக்ஸ்பிரஷன்லாம் இருந்து அப்படியே கொஞ்சம் அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டு அப்படியே கொஞ்சம் ட்ரெண்ட்ல இருக்கிற மாதிரி அந்த ஒரு மாதிரி ஒரு ஃபார்மேட்டு. அதுக்கு அடுத்து வந்து காசிப் பேசுற மாதிரி ஒரு கேங் அந்த ஒரு ஃபார்மேட். அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல. இந்த சீசன் வந்து அந்த மாதிரி யாரு இருப்பாங்க? அந்த மாதிரி கேட்டகரிஸ்ல யாரு இருப்பாங்க? இந்த லிஸ்ட்டை வச்சு பார்த்தா யாரு? ஒரு வாரம் போனதுக்கு அப்புறம் தான் ப்ரோ தெரியும். நீங்க இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, இதான் பாயிண்ட். மிக்சட் ரியாலிட்டியா தான் உள்ள ஆள் சேர்ப்பாங்களே. ஆனா மத்தபடி அதுல யார் யார் அப்படி பண்ணுவாங்கன்றது உள்ள போனாதான் தெரியும். அது வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷா தான் நம்மளுக்கு இப்போதைக்கு இருக்கு. ஏன்னா நீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஐஸ்வர்யா மேடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களை நீங்க படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரக்கடான கேரக்டர். அவங்க ரியாலிட்டியில அப்படி கிடையவே கிடையாது. அப்படியே ஆப்போசிட். அவங்க ஒரு ஃபன் லவ்விங் பர்சன். அவங்க நல்லா கலகலன்னு சிரிச்சு பேசுற பர்சன். அவங்க வந்து நம்ம எதிர்பார்த்துக்கணும். ஒரு சிலர் எதிர்பார்ப்போம் அவங்க உள்ள போய் சண்டை போட்டு நல்லா கிளின்னு கிழிப்பாங்கன்றது. கண்டிப்பா கிழிக்க மாட்டாங்க அவங்க. அதுதான் அவன் வைக்கிற அந்த இதுவே ஷோ ஒரு இதுவே.
ஃபார்மேட். ஆமா அவங்களுக்கு இல்ல ப்ரோ, என்ன தெரியுங்களா, இதுல வந்து எவ்வளவு பெரிய ஆள் இருந்தாலும் வெளியே எப்படி இருக்காங்களோ உள்ளுக்குள்ள நம்ம அதே மாதிரி எதிர்பார்க்க முடியாது ப்ரோ. அவங்க கண்டிப்பா எல்லாரும் ஒரு பெனிஸ் இருக்கும், அந்த வீடு மாத்திரும் எல்லாரையும். சாப்பாடு பிரச்சனை வரும்ல, கண்டிப்பா ஐஸ்வர்யாவுக்கு வரும். ஏன்னா அவங்க வீகன், ரொம்ப கஷ்டம். அவங்க வெளியில இது பண்ற மாதிரி மில்க் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. சாப்பாடு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களால வரும், ஐஸ்வர்யானால வரும். வீகன்னு அது முட்டை சாப்பிட மாட்டாங்க. நிறைய சொல்லுவாங்க யூடியூப் சேனல், அவங்க யூடியூப் சேனல்ல கண்டிப்பா அது மாதிரி ஏதாவது வரும் பாருங்க, ப்ராப்ளமேட்டிக். இதெல்லாம் சண்டை போட்டு கூட வெளியே அவங்க வந்துருவாங்க. வெஜிடேரியனுங்களா? வெஜிடேரியன் இல்ல, வெஜிடேரியன் கூட இல்ல, அது இன்னொன்னு வீகன் வீகனா? வேற. ஓ, ரொம்ப அது ரொம்ப கஷ்டமாச்சே. கஷ்டம், ரொம்ப கஷ்டம் மச்சி. அதேதான் மில்க் கூட குடிக்க மாட்டாங்க வீகன்ஸ். அதேதான் மில்க் வந்துட்டு அனிமலோடது, அது எதுவுமே பண்ண மாட்டேன். ரொம்ப பண்ணிக்கிருந்தாங்க யூடியூப்ல அவங்க இதை பார்க்கும்போது. தயிர்மே வந்துட்டு வேற மாதிரி மேக் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க ஐஸ்வர்யா. நான் நினைச்சேன் இவங்கெல்லாம் உள்ள போனா இப்படி இருக்குன்னு. கடைசியில இந்த ரொம்ப சாஃப்ட் கேட்டருங்கக்கா, ரொம்ப யாரு soft யாரு அவங்க கண்டஸ்டன்ட் யாரு? சாரி. ஐஸ்வர்யா இவங்க சவுண்ட் லட்சுமி சரோஜா. அவங்க பொண்ணு சவுண்ட் சரோஜா. ஓ. மில்க் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா அங்க போய் என்ன பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் மாறும். அனிமல் வீகன்னா உங்களுக்கே தெரியும், இங்க இருக்கவங்க எப்படி எவ்வளவு இது பண்ணி. இப்ப ஆல்மண்ட் மில்க்லாம் இங்க கிடைக்கும், அங்க எங்க கிடைக்கும்? சாக்லேட் மில்க்லாம் ஸ்பெஷலா வந்துச்சு போன வாட்டி. அக்கா இல்லக்கா, இதெல்லாம் அவங்க வந்து தெரிஞ்சவங்களுக்குள்ள போறாங்க. பட் அவங்க வந்து இதுதானே, ரெடி டு அக்செப்ட் தானே எல்லாரும். டீம் செலக்ட் பண்றதுதான், எப்படி செலக்ட் பண்றாங்கன்னு பாருங்க. அது அந்த டீம் ஓகேங்கக்கா. இல்லங்கக்கா, நம்மளுக்கு இவ்வளவு தெரியும் போது அவங்க இவ்வளவு சீசன் பாஸ்ட்ல பாத்துருப்பாங்க இல்லையா, அப்ப அவங்க வந்துட்டு உள்ளுக்குள்ள போய் வந்து என்ன இருந்தாலும் நம்ம வந்து இருந்துட்டு வரலாம்னு தானே மைண்ட் வந்து அவங்க மைண்ட் லெவல அவங்க வந்து கிளியர் பண்ணாங்க. ஸோ மேபி ப்ரிஃபர்ட் ஃபார் எவ்ரிதிங் நினைக்கிறேன் நான். ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் சீசன்ல தானே சாக்லேட் மில்க் ஸ்பெஷலா யாரோ கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. எப்படி பார்த்தாலும் பிக் பாஸ்ல வந்து ஃபுட் யாரு? ரிலேட்டடா காயத்ரி பிரச்சனை தானே ப்ரோ வரதான் செய்யும், ஃபர்ஸ்ட் சீசன்ல? அது மாறவே மாறாது. உடல்நிலை சீராக இருக்கிறது. ஏன்னா எங்க காஃபிக்கே சண்டை வந்துச்சுங்க, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஏன்னா இருக்கிறவங்களை ட்ரிகர் பண்ணணும்னா ஃபுட் ரிலேட்டடா பிரச்சனை பண்ணுன்றது மெயின். அது வந்து பிக் பாஸ் கரெக்டா தவறாம பண்ணுவார். அதெல்லாம் நடக்கும், அது நடக்கும். அந்த ஃபைட் எல்லாம் வந்து ஓகே. மற்றபடி நான் சொல்ல வந்தது அந்த கேரக்டர் மாதிரி கிடையாது அவங்க. எனக்கு ஒரு கியூரியஸ் என்னன்னா, எக்ஸ் கண்டெஸ்டன்ட் யாரோ ஒருத்தவங்க உள்ள போற மாதிரி பேச்சு போயிட்டு இருக்குல்ல, அது யாரா இருந்தா நல்லா இருக்கும், யாரு போறாங்கன்ற மாதிரி எதுனா ஒரு லிஸ்ட் இருக்கா அதுல அப்படின்றது ஒரு கியூரியாசிட்டியா இருக்கு. சுனிலோட ஃபேவரட் வனிதா அக்கா தான் போறாங்க. இல்லங்க வாய்ப்பே இல்லங்க வனிதாலாம். சாமில் ப்ரோ, ஆனா யாரு போனாலும் பரவாயில்ல, கேம் மட்டும் ஸ்பாயில் பண்ணாம அவங்க பெட்டரானா ஹாப்பி தான். என்ன சொல்றீங்க சாமில் ப்ரோ? கண்டிப்பா யார் போனாலும் பரவாயில்ல, லாஸ்ட் சீசன் எனக்கு அவங்கள மட்டும் அனுப்பிடுவோம். சுரேஷ் தாத்தா போகணுன்ற போல இருக்கு. சுரேஷ் தாத்தா போக முடியாது, அவர் சொல்லிட்டாரு அப்பயே. 3 டைம்ஸ்க்கு மேல தாத்தா தெலுங்கு போவாருன்னு நினைக்கிறேன் அடுத்த சீசன். அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச இன்னொரு ஆளு யாருன்னா மும்தாஜ் மேடம் போனா நல்லா இருக்கும். வேணாங்க ரொம்ப வேணாங்க, அதெல்லாம் ரொம்ப ஆல்ரெடி ஒரு மம்மி வந்தே போதும். ராஜு, நீ ஒரு பெரிய ஃபேன் பேஸ் அட்டாக் பண்ற சொல்லி. பாலாஜி முருகதாஸ் போணும் ப்ரோ மறுபடியும். ப்ரோ அந்த இது கணக்கு இல்லையே இப்போ. அது பேரு என்ன, அதுலதானே ஓடிடி இதுலதானே அவர் டைட்டில் வின் பண்ணாரு. ப்ரோ எதுல அடிச்சா என்ன ப்ரோ, ஒண்ணுல டைட்டில் கொடுத்துட்டாங்கல, ஓயாம எல்லாத்தையும் ப்ரோ அனுப்பணும் ப்ரோ. இல்ல அவரு ஏதோ ரிவ்யூ பண்ண போறாருன்னு சொன்ன கேள்விப்பட்டேன். அவர்தான் இந்த வருஷம் ரிவ்யூவர் பாலாஜி முருகதாஸ். அப்படியா? அதே மாதிரி இன்னொரு யூடியூப் சேனல்ல ரவீந்தர் பண்றது பிஹைண்ட் உட்ஸ் நினைக்கிறேன். நேத்து ஒரு புது யூடியூப் சேனல் ஒன்னு ஓபன் ஆயிருக்கு, அவங்களும் ரிவ்யூ பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் கேள்வி பண்றாங்க. அவங்க செப்பரேட் சேனல்ல பண்றாங்க. இல்ல ஒரு புது யூடியூப் சேனல் ஆயிருக்குன்றாங்க. அந்த சேனலை பத்தி யாரும் பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஸ்கிப் ஆமா வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சனம் போன வாட்டியே பண்ணாங்க. ஆமா. ஓ அவங்களா டவுட் கிளியர் பண்றீங்களா? அந்த மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் பண்ணுவாரு, அவருக்கும் பண்ணுவாரா இந்த வாட்டியும்? ஜேம்ஸ் வசந்தனா ப்ரோ. ஜேம்ஸ் வசந்த். ஓகே ரஞ்சிதா அன்வார்னு நினைக்கிறேன். ஜேம்ஸ் வசந்தனா. அவருதான் அன்வார் லாஸ்ட் சீசன் பண்ணாரு. லாஸ்ட் சீசனுக்கு வந்து ஆதாயம் வேண்டி இருக்கு, அதனால பண்ணிருக்காரு. இந்த சீசன் என்ன இருக்கு? அப்படி அவரு பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பா ரஞ்சித்துக்கு ஆப்போசிட் தான் பண்ணுவாரு.
ஏங்க உள்ள எல்லாரும் போட்டுங்க. ரஞ்சித்துக்கு தான் இல்ல வின்னர் சொல்லி இப்பயே முடிவே ஐடியாலஜி பண்ணிட்டீங்க போலயே எல்லாருமே. ஐடியாலஜி இல்ல இல்ல எனக்கு ரசிகன் புரியல. ப்ரோ, வேற இல்ல இன்னும் ப்ரோ, அவர் மேல ஒரு கழுகு ரசிகன் ப்ரோ, பார்வை நீ இருக்கு. அந்த டேக்ல போய் லேட்டஸ்ட்ல கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி பாரு. நீ அங்க எவ்வளவு ஆர்மி பெருசா உருவாயிட்டு ஐயோ இருக்கு. ரசிகன் ப்ரோ, அவர் மேல ஒரு கழுகு பார்வை இருக்கு ப்ரோ. இருக்கு. மிக எதிர்பார்ப்புக்குரிய கண்டஸ்டன்டா இருக்காரு. பாத்துங்க, ம். கொத்திட்டு போயிட போறாங்க. ஐயோ இல்ல இன்னொரு பெரிய கேள்வி இருக்குங்க. இப்ப சாப்பாடு பண்றாங்க இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 2K கிட்ஸ் அப்படின்ற அந்த ரேஞ்சில தான் இருக்காங்க. இல்ல ப்ரோ, நான் சொல்லிட்டேன் கிட்ஸா? சரி சரி ஓகே. ஓகே, 2K பீப்புள் இப்பெல்லாம் வளர்ந்துட்டாங்க. ஓகே, அவங்க இப்ப சமைக்கலாம் தெரியுமா அவங்களுக்கு? உள்ள யார் என்ன பண்ண போறா? இங்க கேளுங்களேன் ப்ரோ, சிம்பிளா சொன்னா வச்சுங்களேன், அந்த ரஜித் சார் வந்து எங்க ஊருக்கு பக்க ஊர் தான், சரிங்களா? நான் பட் ஐடியாலஜி ஒண்ணு இருக்குல்ல, அது பார்க்கணுங்களா இப்ப ராஜு பேசிட்டீங்கன்றீங்க அந்த தானே? ப்ரோ? அது விடு ப்ரோ, அது வேற இது. யாரும் சொல்றேன், நான் உள்ள சமையலுக்குலாம் போனா பிரச்சனை இல்ல ப்ரோ. ஐஸ்வர்யா அம்மா உள்ள போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்லிடுவாங்க ப்ரோ, எனக்கு சமைக்க தெரியும், நான் நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு. அதனால அவங்க அது வீகன்ல சமையல் சமைப்பாங்க. பெரிய வீட்ல பெரிய யாருக்கும் உள்ள பெரிய ஒரு இறங்காதீங்க. இஷ்யூவா இருக்கும். அது ஒரு இல்ல வெயிட் பண்ணுவோம். ரசிகன், அவங்க நல்லா சமைக்கிறவங்க தான். அவங்க ஓகே. சாப்பிட மாட்டாங்க, பட் சமைப்பாங்க, நல்லா ஓ குக் பண்றாங்க. அப்படியா? அது ஓகே, ஆமா. அப்படின்னா பரவாயில்லையே. வெரி குட். ஏன்னா சில பேர் அப்ப தொடமாட்டேன், பர்மனண்டா அந்த கிச்சன் ஸ்மெல் டீமுக்கு ஒரு பிடிக்காது அந்த ஆள் மாதிரிலாம் கிடைச்சிட்டாங்க. சொல்லுவாங்க. அதுக்காக சொன்னேன். வீகன்ஸ் நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. இவரு சந்தோஷ் சமைப்பார்ல, சுக்வித் கோமாளில வந்தாரு அவரு. சந்தோஷ் அவர் உள்ளே இல்லையாங்க? போலையே, அப்படியா? லாஸ்ட் மினிட் அவுட், வாக் அவுட். ஓ, அவருக்கு பதில் தானே இவர் லாஸ்ட் மினிட்ல சொல்லிருக்காரு. எவ்வளவு உஷார் அந்த பண்ணிட்டான். அவர் இன்னொரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆள்ல அவர் ஒருத்தர் தானே இருக்காரு, நல்லா ஸ்ட்ராங் இல்ல. அவருக்கு பதிலா தான் அந்த எஸ்எஸ் மியூசிக்ல ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த ஆங்கர் சங்கீத் பண்ணுவாரு, சொல்லுங்க ப்ரோ, சேகர் ப்ரோ ரஜித் சமையல் பண்ணுவாரு, கோணமலத்துல பாத்துருக்கேன். ப்ரோ. பேர் மறந்து போச்சு ப்ரோ. ராஜு அந்த பேர் என்ன? இன்னைக்கு காலைல ஒண்ணு போட்டேன்ல. சேகர் ப்ரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. இது மாதிரி பாக்குறேன் ப்ரோ. இப்போ நைட்டு போடலாமா 11 PM போல? கண்டிப்பா போடுங்க ப்ரோ. நாங்க இருப்போம். நாங்க இது 3 மணிக்கு பேசிட்டு இருந்தோம் ப்ரோ. 3 மணிக்கு பேசிட்டு காலையில 3:30 7 மணிக்கு ட்வீட் போட்டிருந்தாரு. தூங்குனீங்களா இல்லையா? காலைல சுப்ரபாதம் வந்துட்டோம் ப்ரோ நாங்க. எதுக்கு வாக் அவுட் வாங்கிட்டாரு அவரு சந்தோஷ்? லாஸ்ட் மினிட்ல ஏதோ சேஞ்சஸ் இருக்கு போல ப்ரோ. அவருக்கு அந்த மூவிக்கு 3 நாள் முன்னாடி தானே ஒன்னு இது போட்டாரு, அந்த மூவி இதுல. இல்ல இவங்க லிஸ்ட தாண்டி எதிர்பார்க்காத கண்டெஸ்டன்ட் உள்ள இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா யாராச்சும்? இவங்க கொடுத்திருக்கிற லிஸ்ட தாண்டி டவுட்ஃபுல் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இல்ல ப்ரோ. மோஸ்ட்லி எல்லாமே இதுல தான் இருக்கும். இல்ல பெரிய இடத்துல இருந்து உத்தரவு வந்துருச்சு. 1 or 2 மேபி மாறலாம் ப்ரோ. மேபி நாட் மெனி சேஞ்சஸ் ப்ரோ. உங்களுக்கு போன வாட்டிலாம் அப்படியே வந்தாங்க. அதுதான் சொல்றேன். 1 or 1 மேபி வைல்ட் கார்டு கூட நம்ம அன்எக்ஸ்பெக்டட் கண்டெஸ்டன்ட் வரலாம். கேம் ப்ரோ, சேகர் ப்ரோ, இந்த வாட்டி உங்களுக்கு பார்த்தா மேல் அதிகமா இல்ல ஃபீமேல் அதிகமா ப்ரோ? டோட்டல் ஏய், கேம் ஷோல யார் வந்தா என்ன, ஏதாவது இன்ட்ரெஸ்டா உனக்கு கொண்டு போனா யார் பரவாயில்ல. வந்தா நான் தர்ஷா குப்தாக்கு ஆர்மி ஓபன் பண்ணிட்டேன். அது ஆல்ரெடி இன்ஸ்டால பண்ணிட்டாங்க. எல்லாம் லாக் பண்றாங்க. ஒரு பக்கம் தர்ஷா குப்தா, இன்னொரு பக்கம் சௌந்தர்யான்னு ஓட போற நீ. இதெல்லாம் நீ கேள்வி கேட்கலாமா? அது யாரு? ஐயா சௌந்தர்யா நீதானே? அது யாரு? என்ன பக்கத்து மட்டும் விஷ்ணுவோட ஃப்ரெண்டு ப்ரோ. ஓ அவங்களா? ஓகே. ரசிகனும் ராஜ்பாயும் ஆல்ரெடி, அதாவது எக்ஸ் கண்டெஸ்டன்ட், எக்ஸ் பிக் பாஸ்ல ஒரு கண்டெஸ்டன்ட்டோட ஃபேன் மேஜிக் தெரியும் உங்களுக்கு. ரசிகன் அவங்கள உங்க ஆர்மி என்ன இங்க கோத்துறீங்க? ஓ ஆமால, அது வேற சொன்னாங்க ஃபேவரட் கண்டெஸ்டன்ட். அது மறந்தே போச்சு பாத்தீங்களா? அதாவது அவங்களுக்கு ஏசினா ரொம்ப பிடிக்கும்னாங்க, வேற ஒண்ணும் இல்ல. மதன் வந்திருக்காரு. ஹரிஷ், நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். ஒருவேளை இந்த எக்ஸ் கண்டெஸ்டன்ட் உள்ள போலான்ற மாதிரி ஒண்ணு சொல்றாங்க இல்லையா ஒருத்தர், அந்த மாதிரி உங்களோட பிக் யாரா இருக்கும்? லாஸ்ட் சீசன் மட்டுமா இல்ல ஜெனரலாவே வா? ஜெனரலா கேக்குறேன். லாஸ்ட் சீசனும் சொல்லலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. எனக்கு போன சீசனே போனவங்க பேரு மறந்துருச்சு. முன்னாடி போனவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். இல்ல சண்டை போடுறாளா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப தனலட்சுமி இறக்கி விடுங்க. ஒரு வெறித்தனமான போட்டி உள்ள இருக்கும். அதெல்லாம் ஓவரா நெகட்டிவிட்டி பண்ணி வெளில துரத்திட்டீங்க. நல்ல கண்டெஸ்டன்ட் தான். என்னோட லிஸ்ட்ல ஜோவிகா, தனலட்சுமி. எது இல்ல ஜோவிகாவா? இங்க வாங்க. என்னது ஜோவிகாவா?
அவங்க ஐயா மறுபடியும் இந்த யாரு வீட்லயே போய் வலிக்கி விடணுமாங்க? ஏங்க ப்ரோ ஐஸ்வர்யா ரேட்டரை பாத்திருக்கீங்களா செகண்ட் சீசன்? ப்ரோ ரஞ்சித்துன்னு வரமாட்டாங்க ப்ரோ. அவங்க இந்த இப்ப வாட்டி டாப் டூ ஃபுல்லா கூப்பிட்டு வந்து நல்லா பேட் போட்டிருக்கான் ப்ரோ இந்த வாட்டி, ஒரு அதனால நிமிஷம். வலிக்கு விட மாட்டாங்க. ரஞ்சித்துன்னு ஒருத்தர் உள்ள போறாரு. அவரெல்லாம் விட்டுட்டு நீங்க எக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அந்த ஆள் ப்ரோ ஒருத்தர் போதும். ஸ்டார்ட் இல்ல பண்ணி ப்ரோ, half an இவ்வளவு hour நேரம் அவரை அவரோட தான் பொருள் போட்டு தான் ஹாஃப் பாடிட்டு அன் இருந்தோம். ஹவர் அவரை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இப்பதான் கடை சாத்தி இப்படி திருப்பி விட்டுருக்காங்க. சரி மதன் ப்ரோ, நாங்க பேசுறது விடு, அந்த டேக்ல போயிட்டு லேட்டஸ்ட்ல பாரு, ஃபுல்லா அவர் போட்டோ தான் வருது. ஐயோ ம்ஹும். ஆனா ரசிகர் மன்ற ஓபன் பண்றீங்களா நாளைக்கு? ப்ரோ இல்ல ப்ரோ, டவுட் ப்ரோ. இப்ப வந்து உங்களுக்கு அந்த சீசன் 2ல ஐஸ்வர்யா டேட்டா வந்து பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் தான் அவங்க வந்து பண்ணிருப்பாங்க, அந்த ராணி மகாராணி நினைக்கிறேன். பட் அவங்க அதுல நமக்கு வந்து பேட் நேம் ஆச்சு. அப்படின்னா ஆமா ஆமா. மக்கள் நம்ம தான் வந்து பார்த்து ஓட்டு போட்டிருக்கணும். ஆனா இவங்க இல்ல பாருங்களேன், ப்ரோ, அவங்க எனக்கு தெரிஞ்சு நான்லாம் எனக்கு அவங்களுக்கு தான் இல்ல ப்ரோ எனக்கு ஓட்டு என்னன்னா போட்டேன். என்ன அவங்க பேசிட்டு வந்து அதுல இருக்க? ரன்னர் அப் வேற. அவங்க வந்து அதனால இல்ல கேளு, அவங்க அதுல கடைசி வரைக்கும் ரன்னர் அவங்க அப்பா. வின்னர் தான் போயிட்டு இருந்துச்சாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா யாரு கேட்டது அந்த எக்ஸ் கண்டஸ்டன் பத்தி? எனக்கு தெரிஞ்சு தர்ஷன் போனா கரெக்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவன் தான் டிசர்வ்டு. அவன் ஜெயிக்காம யாரு யாரு ப்ரோ? தேர்ட் சீசன்ல தர்ஷனா? தர்ஷன் ஒருத்தன் இருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆமா உங்க ஸ்டிக்லா அவன் எல்லாம் வெல் டிசர்வ்டு. அவன் தொத்தி விட்டாங்க. அது ஒண்ணு ப்ரோ தேர்ட் அது சீசன் போனா அவன் இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க ப்ரோ. சொல்றேன் ப்ரோ, என்னோட இது தேர்ட் சீசன்ல லாஸ்ட்ல வேணா கொண்டு வாங்க, வேற எதுவும் வேணாம். ஐயா ரசீந்தியா கொஞ்சம் கம்முன்னு இருயா. ஏன் நல்லா தானே போயிட்டு இருக்கு. இல்ல தனலட்சுமி போனா இன்னும் கொஞ்சம் இதாகும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க போற வந்து கஷ்டம் போறவங்க எல்லாம் விட்டுட்டு நீங்க எக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. எக்ஸ் யாரும் கிடையாது, லிஸ்ட்லயே கிடையாது. அவங்க யாருமே போறது இல்லை. அவங்க அந்த ராஜு எனக்கு சீசன்ல தெரிஞ்சு போன சீசனோட அனலிட்டிக்ஸ் அவர் போவார்னு நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலா இந்த ரூமர் யாரோ கிளப்பி விட்டு நம்மளெல்லாம் சோதிச்சு பார்த்திருக்கிறாங்க. இல்ல அன்னைக்கு அதுக்கப்புறம் ரவீந்திரன் சார் செட் வந்து ஆகல. அன்னைக்கு ரவீந்திரன் சார் வந்து பூசி மொழி சொல்லிட்டாரு. அவரு எக்ஸ்ட்ரா யாரும் போல அப்படின்னு சொன்னாரு. எனக்கு நான் போனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாரு. டவுட் ஆயிடுச்சு எனக்கு. நான் போனா என்ன பண்ணுவீங்கன்னா எனக்கு புரியல. ஃபேன்ஸ் கிளப்ல ஓப்பன் பண்ணீங்களா எல்லாம் கேட்டாரு. ஓகே ரைட்டு, இவர் உள்ள போறாருன்னு அப்பதான் கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அது வரைக்கும். இல்ல மிச்சம் இருக்கிறவனுங்க மைண்ட் வைஸ் பேச்சா பேசுனேன், கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுனேன். இல்ல இவர் எவ்வளவு ரிவ்யூ பண்ணிருக்காரு. அந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து அகைன்ஸ்டா ஒரு போஸ்ட் போட்டாலே இதாயிரும். பயங்கரமா எல்லாருக்கும் இது பண்ணி பேசிருக்காரு. அதெல்லாம் பண்ண மாட்டாங்கக்கா. அவ்வளோ இதா இறங்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அக்கா மகளே இந்தோ அவங்க வேணா ஓ இறங்குவாங்க. ஓகே ஓகே. அவங்க இன்னொரு சேனல்ல ப்ரொடியூசர் ப்ரோ அவங்க சும்மா இருக்க போல இப்போ. அவரு இறங்குவாரு. அப்புறம் அந்த இவங்க இறங்குவாங்க, அந்த இவரு அந்த மியூசிக் டைரக்டர் அவர் இறங்குவாரு, ஜேம்ஸ் சார். உங்களுக்கு கொண்டு ஆகாது, இவருக்கு அந்த அவருக்கு யாருத்தான் ஆகும். ஆனா நான் ஒருத்தங்களை எதிர்பார்த்தேன் அந்த ராஜு சீசன்ல. அந்த சுத்தின்னு ஒருத்தங்க வந்தாங்க, அந்த சேலத்துக்காரங்க. சேலமா தர்மபுரியோ, அவங்க கூட ஸ்ட்ராங் அவங்க பண்ணிடுறாங்க. மெய்யழகன் படத்துல அவங்க தானே இருக்காங்க. சரி ஸ்ருதி பெரியசாமி அவங்களா? ஆமா அவங்கதான். இப்போ ஒண்ணு ஓடிட்டு இருக்கு, அந்த ஸ்ருதிகாசன் அவங்க பேர் ஸ்ருதிகாசன் இல்ல ப்ரோ, அது வந்து ஸ்ருதிகா. சுத்திகா. சரி ஓகே. சுத்திகா அவங்க ஹிந்தில போறாங்களா தமிழ்ல போறாங்களா? ஹிந்தி ப்ரோ. கன்ஃபார்மா? யா அது கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்கு அவங்க பேர். ஆனா தமிழ் டேக்ல தான் அவங்க போட்டுட்டு இருக்காங்க, அந்த வீடியோ போட்டு ஃபுல்லா டெய்லி நடிச்சிட்டு இருக்காங்க. ரசிகா எப்படி ரசிகா அங்க செட் ஆகும் அவங்களுக்குலாம் ஹிந்தி பிக் பாஸ்லாம்? லாஸ்ட் சீசன் தெலுங்கு டேக்ல ஃபுல்லா மாயா ஃபேன்ஸ் இருந்தாங்க. அதுக்குன்னு அவங்க என்ன தெலுங்கா போனாங்க? சும்மா கதை வேற இதெல்லாம். அவங்களுக்கு தெரியுது, ஹிந்தி நல்லா தெரியும். அம்மாவே ஹிந்தி தானே, நல்லாவே பேசுவாங்க எல்லாருமே. ஆமா, ரீடிங் ரைட்டிங் எல்லாமே. ஹிந்தி பாப்போம், கொஞ்ச நாள் வேணா பாப்போம். நல்லா பண்ணாங்கன்னா சப்போர்ட் பண்ணலாம், இல்லாட்டி அதை ட்ராப் பண்ணிடுவாங்க. ஐயா முதல்ல இங்க தமிழ்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. ரெண்டுமே பாக்குறேன். சரி, எல்லாரும் கண்டஸ்டன்ஸ் பத்தி பேசுறீங்களே, ஹோஸ்ட் என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? அது சொல்லுங்க. ஏதாவது சண்டை வரட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு சண்டை வரட்டும்ன்ற மாதிரி தான் சொல்லணும். விஜய் சேதுபதியோட சாட்டர்டே சண்டே தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ப்ரோமோ பாக்குற வரைக்கும் அவருடைய ஸ்டைல் அப்படியேதான் இருக்கு. அதே அந்த ஸ்டேஜ்ல நிக்கும் போது அதே ஸ்டைல்ல இருந்தாருன்னா வேற லெவல்ல போவோம். நான் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன் ப்ரோ. எப்படின்னா அவர் வந்து கமல் சார் மாதிரி இவரு வந்து சில அவரோட ஐடியாலஜி பேச வாய்ப்பு இருக்கு ப்ரோ. இவரும் கொஞ்சம் பேசுவார்ல. ஆனா நீங்க பண்ற தப்பு என்ன தெரியுமா? கம்பேரே பண்ணக்கூடாது. கமலஹாசன் தனி, இல்ல நிறைய பேர் இப்ப கம்பேர் பண்ணிட்டாங்க. இல்லக்கா, எப்படியும் ஏதோ ஒரு கட்டத்துல கம்பேரிசன் வரும், கொஞ்ச நாளைக்கு தான் ஆகும். இன்னொன்னு கேளுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மாஸ்டர் ஆடியோ லான்ச்ல அவர் ஒரு இது பேசுவார், ஐடியாலஜி. அது மாதிரி ஒரு இதுலயும் பேச வாய்ப்பு இருக்கு, நிறைய விஷயம் பேசுவார், அந்த வாய்ப்பு இருக்கு. இல்ல நான் சொல்றேன், பிக் பாஸ் ஆரம்பிக்கிறப்ப ஒரு ஃபர்ஸ்ட் சீசன் வந்துச்சுல,
இந்த சீசன் கமலஹாசன் ஹோஸ்ட் பண்றான்னு சொல்றப்ப எப்படி நீங்க பாத்தீங்களோ அதே அதே ப்ரியாரிட்டி தான் சேதுதானவும் கொடுப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன் இப்போதான் அவர் ஹோஸ்ட் பண்றாரு, இப்போ அவரு புதுசு. அதே மாதிரி நம்மளுக்கும் ஆஸ் அ ஹோஸ்ட் அவரும் புதுசு பாக்குற நம்மளுக்கும். அப்படின்றப்ப இது ஃபர்ஸ்ட் சீசன் தான் கன்சிடர் பண்ண முடியும். இனி ஃபர்ஸ்ட்ல இருந்து கோட் அழிச்சிட்டு முதல் சீசன் தான் இது கணக்கு. இதுக்கப்புறமா அவர் பண்ற சீசன் அப்படின்னு பாக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த சீசன் என்ன எப்படி பண்றாருன்ற ஒரு இது வைக்கணும்ல. அவருக்கு இது ஃபர்ஸ்ட் சீசன், எப்படி பண்றாரு. நான் எதிர்பார்க்கறது கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பாருன்னு நினைக்கிறேன். பீப்புள் வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க இந்த இடத்துல இல்ல கமலஹாசன் எனக்கு அவர் இன்ட்ரோ கொடுப்பாருல்ல, ஃபர்ஸ்ட் சீசன்ல கமலஹாசன் கொடுத்த இன்ட்ரோ இருக்குல்ல, அந்த அளவுக்கு எதனா கொடுத்தாருன்னா ஓகே ஃபைன். இது எப்படி அதுல தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு மேட்ச் பண்றாரா இல்லையான்னு. என்னதான் சொன்னாலும் டேக் பேக்ல இருக்க ஒரு 4-5 பேர் இருக்காங்க டேரக்டர்னு வெட்டியா சம்பளம் வாங்கிட்டு. அவங்க ஒழுங்கா வேலை செஞ்சாங்கன்னா ஷோ உருப்பிடும். போன சீசன்லாம் ஒண்ணும் வேலை செய்யாம இருந்தாங்க. இல்ல போன சீசன்ல அவங்க வேலைப்பாடு தான் பயங்கரமா பார்ஷியாலிட்டி இல்லாம இருக்கணும் அந்த சீசன்ல சூப்பரா இருக்கும். பார்ஷியாலிட்டி மட்டும் இல்லாம இன்னுமே டேரக்டர் மாத்தாம அவனே போட்டு வச்சிருக்காங்க. வெக்கமேல விஜய் டிவி அவங்களுக்கும் கொஞ்சமா சொல்லி பார்த்து சலிச்சு போச்சு நம்மளுக்கும். அதே பிரதீப் தான் கிரியேட்டிவ் டீம்ல ஏதோ தாத்தாலாம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அது கேட்டா நான் இல்லவே இல்லைன்றாரு. ஒரு நான் படத்துல நடிச்சிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாதுன்றாரு. ஆகலாம். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் சீசன் பண்ணால டைரக்ஷன் டீம்ல ஹெட் பிரதீப் அவனே தான் திரும்பி டைரக்ஷன் டேட்டா போட்டுருக்காங்க. தேவையில்லாத இதெல்லாம். ஐயோ நிறைய டேலண்ட்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் தூக்கி போடாம இப்பனே வச்சு ஒப்பேத்திட்டு இருக்காங்க. ஒண்ணுமே சீரியல் ஆர்டிஸ்ட் டேரக்டர் தானே, அதே மைண்ட் செட்லேயே பண்றான் அவன் ஷோவை. அது இல்லாம இந்த குக் வித் கோமாளி பண்ண டேரக்டர், அவன் பேர் என்ன புதுசா சூப்பர் சிங்கர் குக் வித் கோமாளி, அவனும் ஒரு அடிஷனல் டேரக்டர். இன்னொரு டேரக்டர் யாருன்னு தெரியல, ஒரு 2 பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் டாக் பேக். ராஜுவும் டாக் பேக் நினைக்கிறேன் இந்த வாட்டி. லாஸ்ட் சீசன் ராஜு டாக் பேக்ல இருந்தான், இந்த வாட்டி இருப்பான்னு நினைக்கிறேன். நான் ஒருத்தர் கேள்விப்பட்டேன், அந்த சதீஷ் வச்சு ஒரு படம்னார்ல நாய்சேகர்னு, அந்த அவர்லாம் கிடையாது. இல்ல ஃபுல்லா விஜய் டிவி தான். ஹெட் எனக்கு தெரியும். ஹெட் ஒன்னா பிரதீப் தான் தான் அவன் தான் லீட் பண்ண போறான். அதான் சீரியல் பாக்கியலட்சுமி சீரியல் சீரியல்ஸ் எல்லாம் மாத்தி விட்டாங்க. அப்புறம் வந்து அஸ்வின் வர்றாரு. அவர் எப்படி அவர் வந்து வைல்ட் கார்டா இல்ல ப்ரோ? டைகர் ப்ரோ கன்ஃபார்ம் லிஸ்டா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. அவர் இவரு அந்த அஸ்வின் ப்ரோ, சாரி அஸ்வின் இவர் ப்ரோ, அந்த அருண் ப்ரோ. அருண் வந்து கன்ஃபார்ம் ப்ரோ வைல்ட் கார்டா இல்ல? கன்ஃபார்ம். அருண் கேக்குறாரு ப்ரோ. அவர்ல உள்ளே போயிருப்பாரு நினைக்கிறேன். இல்ல எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பண்ணது அருண் தான். கரெக்டா வந்து ஃபர்ஸ்ட் அவன் தான். ஓகே பாரதி கண்ணம்மா சீரியல் அருண் தானே? அதேதான் ஃபர்ஸ்ட் அவன் தான் செலக்ட் பண்ணாங்க. அவருக்கு தான் ஒருத்தங்க ஆர்மி தீவிர சப்போர்ட்ல இருக்காங்க. என் தலையில இறங்கிட்டான் அப்படின்னு அதனால அவங்க சப்போர்ட் அதிகமா வரும். ஏன் ப்ரோ சேகர் ப்ரோ நம்ம திவாகர் ஃபேன்ஸ் கிளப் ஓபன் பண்ணலாம்னு பார்த்தா கடைசியில இவருக்கு ஃபேன் கிளப் ஓபன் பண்றதா ஆயிடுச்சு போல. சேகர் ப்ரோ இவரே போதும் ப்ரோ. இவர் திவாகர் 2.0 தான். உள்ள வந்தானே பாருங்க, திவாகர் 2.0 இருந்தாலும் தலைவனத்துல வராது ப்ரோ. இருந்தாலும் அதுக்குள்ளயும் இன்ஸ்டா இங்க எல்லாம் நிறைய ஐடி காமிக்குது. பிக் பாஸ் ரஞ்சித் ஃபேன் கிளப்ஸ் தான். நல்லா இருக்குல்ல, பரவாயில்ல. 4-5 ஐடி இப்பயே உருவாயிடுச்சு. ஏன் இருக்க கூடாதா? இவ்வளவு சிறப்பான வேலைப்பாடா? நம்ம இவ்வளவு கலாய்ச்சிட்டு இருக்கவரை அங்க வந்து அவர் நல்லா கேம் ஆடிட்டு போறாரு. விடுங்க. யாருன்னா சப்போர்ட் பண்ண இல்ல, அது ஆடினா தப்பு இல்ல. கேம் ஆடினா யாரா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணதான் போறாங்க, அது வேற. அந்த மாதிரி பண்றவங்க கையெல்லாம் கட்டி போடக்கூடாது. இல்ல இப்போ அவன் சொல்ற பாயிண்ட் கரெக்டா இருந்துச்சுன்னு வைங்களேன், மக்கள் ஒத்துக்கு போறாங்க. அவ்வளவுதான் சொல்ற பாயிண்ட். அவன் ஏதாவது சொல்லாம இருந்தா கூட அவன் வின் ஆயிருவான். சொல்லி வாயை திறந்தாதான் முடிஞ்சு. சொல்ற பாயிண்ட் கரெக்டா இருந்தா இல்ல ப்ரோ. நானும் நினைச்சேன் பாயிண்ட் பேசுறேன்னு அவரு பேச வச்சிடாதீங்க, அவ்வளவுதான். இல்ல எனக்கு ரஞ்சித் மேல உடன்பாடே கிடையாது. அவர் வந்து என்னது ஆணவ கொலை வந்து சரின்னு சொல்லுவாப்புல. அப்புறம் வந்து சாரி ட்ரெஸ் ஒழுங்கா போட்டுவாங்கன்னு இந்த மாதிரி எல்லாம் பேசுவாப்புல. அந்த மாதிரி பூமர் கண்டென்ட் எல்லாம் உள்ள பேசினா வெற்றி விட்டுருவானுங்க. அப்படி இல்ல பாருங்க, மண்டே வந்து யூடியூப் நான் என்ன பாக்கறேன்னா அது ப்ரொமோஷனா தான் பாக்குறேன். இப்ப எல்லாம் பேசிட்டு அவன் படத்துக்கு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டான்னு தான் பாக்குறேன்.
ஆனா நான் ஒண்ணு அது சொல்றேன். படத்தோட அது நம்ம ஜென்ம படத்தோட பிரயோஜனம் இல்ல. அது படத்தோட ஓகேயா உள்ள பேசுறப்ப 10 பேர் இருக்கப்ப வெளுத்து விட்டுருவாங்க பிடிச்சி எல்லாரையும் சேர்ந்து. அத ஆனா பேசுறத போய் இதுல வந்து ப்ரமோஷன் ஸ்ட்ராட்டஜியா அவன் யோசிச்சிருக்கானாலே அவன் காலிதான். எவ்வளவோ பண்ணு. சேகர் ப்ரோ சொல்லுங்க. இல்லண்ணா ஹரிஷ்ணா சொல்லி கொடுக்கறது தானே ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து அவனு இப்படி பேசணும்ட்டு. ப்ரொடியூசரே அவர் தான்டா. ப்ரொடியூசர் அவர் தான்டா அந்த படத்துக்கு. ஓகே விடுங்க. சரி நான் லாஸ்ட் அவனை சீசன் போட்டு சேகர் ப்ரோ சொல்லுங்க என்ன ப்ரோ 11 o'clock போடலாமா? ஓகே ப்ரோ? ஓகே அதே ஓகே டைம் ஓகே. ப்ரோ. சேகர் ப்ரோ டைம் எல்லாம் மாத்தாதீங்க. அதே டைம் ப்ரோ போடுங்க. அதான் அப்புறம் டைமிங் அதான் கேக்குறேன் எவ்வளவு பத்தரை போடலாம் ஒரு கமெண்ட் பண்ணிருங்க எவ்வளவு டைம். பத்தரை போட்டுருங்க. ஓகே அவளே சார். நார்மல் டைம். ஓகே ப்ரோ இதுல 10:30 to 12:30. இதுல ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன் ப்ரோ. இப்ப வந்து அந்த ரஞ்சித்தோட அவரோட ஐடியாலஜியும் விஜய் சேதுபதியோட ஐடியாலஜியும் டோட்டலி டிஃப்ரெண்ட். கண்டிப்பா ஒரு ஒரு ஆர்கியூ போக முடியும். எனக்கு அதுதான் எனக்கு என்ன டவுட்னா, விஜய் சேதுபதி வந்து ரஞ்சித்தோட வயசு கம்மி, எப்படி ரெஸ்பெக்ட் கொடுப்பாரா மாட்டாரா? அந்த ஷோல அதான் அவர் எனக்கு தான் ப்ரோ டவுட். ஹோஸ்ட். அந்த ரெஸ்பெக்ட், அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, இப்போ ஃபர்ஸ்ட் ஷோல இருக்கும் போது அவங்களுக்கு சரியான டவுட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன வந்து கமல் சார் அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஒரு மாதிரி கொஞ்சம் அவங்க கான்பிடன்ஸ் கம்மியா இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓவரால் சொல்றேன், வெளில காமிச்சுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த இதுல பயங்கரமா அவருக்கு ஹைப்பும் ரெஸ்பெக்டும் ஏத்துறது தான் ஷோ ரன்னர்ஸோட ஃபர்ஸ்ட் டியூட்டியா இருக்கும். அதாவது கமல் சாருக்கு ஈக்குவலா இவரை பூஸ்ட் பண்ணி அவருக்கு அளவு ஈக்குவலா கண்டஸ்டன்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணணும் பயங்கரமா அப்படின்னு சொல்லி தான் உள்ள அனுப்புவாங்க. ஆனா எப்படின்னா ஒரு யதார்த்தமா நானி ஷோ நடத்தின மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல இருக்கும் நினைக்கிறேன் ஷோ. அண்ட் மோர் ஓவர் கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து கண்டிப்பா ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் ஃபேக்டர் வந்து இப்போ உள்ள போறாங்க அந்த கண்டஸ்டன்ஸ்க்கு எல்லாருக்குமே அவர் ரஞ்சித்தை பார்த்தோன்னா வெளியில அவருக்கு நடந்த நெகட்டிவிட்டி தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்கும். அந்த நெகட்டிவிட்டி ஞாபகம் இருக்கும் போது எல்லாருமே அவரை ஈஸி டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவனை அடிச்சா வெளியில ரசிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலேயே மேபி அவரை கூட பிக் பண்ணுவாங்க. கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் அந்த கான்வர்சேஷன் எல்லாம் கண்டிப்பா வரும். ஆனா தெரியல, இந்த மாதிரி எல்லாரும் ஓவரா ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சாலே ஒரு சிம்பத்தி வந்துரும் வேற அவங்க மேல ஆட்டோமேட்டிக்கா. அதுதான் என்னன்னா, அதுதான் மேட்ரு. இவங்க யார டார்கெட் பண்ணாங்களோ அவங்க ஹீரோ ஆயிடுவாங்க. அது இப்ப தெலுங்கு பிக் பாஸ்ல ஒரு மேட்டர் நடந்துச்சு. பிக் பாஸ் வந்து மரியாதை கொடுத்து பேசணும்னு சொல்லி ஒருத்தங்க ரெட் கார்டு கொடுத்தாங்களே. சேம் ஆசிட்டு நடக்கும்னு நினைக்கிறேன். இங்க கொடுத்தாங்கல்ல, கொடுத்தாங்க, வாங்கிட்டாங்களா திருப்பி ரிட்டர்ன்? அந்த மனுஷன் சரியா மனுஷன் விட்டாங்க. அப்பயே உள்ள வந்து வந்த உடனே எல்லாரும் வந்து இது பண்ணி விட்டாங்க. நான் இல்ல பாவம் வெளியே போயிட்டாரு. அந்த லெவல் போனாவே ரெஸ்பெக்ட் தானா வந்துரும். ஆரிஸ் ப்ரோ யார் யாரெல்லாம் கண்டஸ்டன்ட் ப்ரோ? எனக்கே தெரியலடா, இப்பதான்டா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு 15 பேர் இப்பதான் வாசிச்சாங்க, சொல்லி முடிச்சிருக்காங்க. எல்லாரும் வழக்கம் போல விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் தான்டா. நத்திங் நியூ பட் ஓரளவுக்கு காம்படிட்டிவா இருக்காங்கடா இந்த வாட்டி எல்லாருமே. யார் யாரு ஒரு காம்படிட்டிவ்னா யார் யாரு? ரஞ்சித். ஓகே, அவன் காம்படிட்டிவான்னு கேட்டான். காம்படிட்டிவ் கேட்டா ரஞ்சித் பேர் சொல்லிட்டு இருக்க. யார் ப்ரோ நீ? எனக்கு புரியல. ரஞ்சித்லாம் காம்படிட்டிவா? ரைட். விடியா கண்டென்ட் இருக்குல உனக்கு ஃபன்னா இருக்கு. ஏன் காமெடி என்ன ப்ரோ? ஏன் ப்ரோ வயசானா அவர் காம்படிட்டிவ் இல்லைன்னு ஆயிருமா? என்ன ப்ரோ பேசுறீங்க? இல்ல அலிஸ்னா வயசானாலும் லயன் இஸ் ஆல்வேஸ் a lion. மண்டே பாருங்க பப்ளிக். எப்பாடே இவன் யாரா இங்க வந்து எனக்கு தெரிஞ்சு போறவங்கள ஸ்ட்ராங்னா சார்பத சந்தோஷ் மட்டும் தான். இல்ல போறதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் இல்லங்க. ரஞ்சித் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் தானே. ஏன்னா அவருக்கான ரஞ்சித் யாருன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு படம் ஒன்னு நடிச்சாரு, எல்லாம் கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்குன்னு ஒரு சப்போர்ட் இருக்காது. அந்த படம் எல்லாம் நடிச்சிருக்காரு. இருக்கு ப்ரோ. அது நடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. இல்ல சி நீங்க வந்து தப்பா புரிஞ்சிருக்கீங்க. நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு இருக்கீங்க. பாக்கியலட்சுமில அவர்தான் செகண்ட் ஹீரோ. நீ இவ்வளவு பில்டப் தரீங்க, அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. எனக்கு ஒரு டவுட் அதுதான் என்னன்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைவர்ஸ்ட் உமனை கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் நடிச்சுட்டு நீங்க அவ்வளோ இது பண்ண போய் நீங்க இப்படி கலாய்க்கிறீங்களே ஏன்?
சரி அதுக்கு அடுத்து ரேவந்த் சரி வேற ரேவந்த் அண்ட் லியோதாஸ். என்னடா இது கொஞ்சமாவது லாஜிக் இருக்காடா? சரி வேற 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 கண்டஸ்டன்ட் பேர் சொல்லுங்க. நீங்க ஒரே பேர் தான் சொன்னீங்க, ரஞ்சித். ஷார்பட்டா சந்தோஷ், ஆமா அப்புறம் வந்து அருண், பாரதி ஓகே. கண்ணம்மா அருண், சந்தோஷ் பேக் சந்தோஷ் அடிச்சிட்டாரா வரல, லாஸ்ட் அப்புறம் வந்து சந்தோஷ் வரல. சௌந்தர்யா ஆபீஸ் சௌந்தர்யா ஒண்ணு, அப்புறம் வந்து ஆபீஸ் ஐஸ்வர்யா அக்கா. எது இது வேற மாதிரி ஆபீஸ் அதுவா? வேற மாதிரி டேய் ஆபீஸ் சௌந்தர்யா. வாவ்டா ரேவந்த் நீ என்ன எல்லா சீரியலும் வாவ். பாப்பியாடா நீ? ஆனா என்னடா அது எனக்கே சீரியல், இதெல்லாம் ஆனா தெரியாதுடா. ஆனா அது சீரியல் கிடையாதுண்ணே, அது ஒரு வெப் சீரிஸ்ண்ணா. ஆள வெப் ரிலீஸ் சீரிஸ், பண்ணாங்க. வெப் சீரிஸ். அது சீரியல் கிடையாதுண்ணே. இல்ல ஆபீஸ்ல ஒரு ஒன்னொன்னு சீரியல் இருக்குது அதை விட அதனால. அதை விட நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா உங்களை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேனே. பிரிட்டி உமன். ஆமா இந்த யாரு சாமி இவன்? மகாராஜால விஜய் சேதுபதி பொண்ணா நடிச்சாப்பி அந்த பொண்ணு வருதுன்னு சொன்னாங்க. இருக்குடா, அப்ப இருக்கு உள்ள சரி இருக்காங்கண்ணா. வேற வேற அதான் மகாராஜால அந்த பொண்ணா நடிச்சிருக்கும்ல விஜய் சேதுபதிக்கு. இருக்காங்கண்ணா. வேற நீ bro. ரொம்ப ஆர்வமா இருக்க சீரியல் உள்ள வேணா செல்லம்மா இல்ல, நீ சீரியல் ரொம்ப ஆர்வமா இருக்க ரேவந்த், உள்ள வேணா போய் ஒரு வாட்டி பாத்துட்டு வந்துடுறியா எல்லாரையும்? இல்ல ப்ரோ, நீ இவ்வளவு ஆர்வமா கேக்குறத பார்த்தா நீ ஷோ பார்க்க மாட்ட செல்லம்மா போல இருக்கே. செல்லம்மா சீரியல் ஏய் ஆர்னவ், இல்ல அப்புறம் ப்ரோ, அன்சிகா. லாஸ்ட் டைம் வந்து எனக்கு தமிழ் பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா ஃபீல் ஆகல. நான் போய் தெலுங்கு பார்த்தேன். தெலுங்கு செம ஃபன்னா இருந்தது. இந்த வாட்டி தெலுங்கு மொக்கா இருக்கு. மொக்கனா வேர்ஸ்ட் இல்ல லாஸ்ட் டைம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையா? எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ. இது ரேவந்த் அப்ப எனக்கு எனக்கு அந்த ஒரு பொண்ணு இருந்தால பாப் கட் பண்ணி, அவ நார்மலாவே எனக்கு இரிட்டேட் ஆகும். அதனால நான் ஷோவே பாக்கல. இந்த 2.0 கூட அவங்க இந்த 2.0 கூட நடிச்சிருப்பாங்களே. கரெக்டா தான் சொல்றான். இல்ல அவங்க லியோல நடிச்சிருக்கேன்னு சொன்னா குறைஞ்சிருவீங்களா? இல்ல 2.0 இஸ் enough. நான் அந்த மூவிக்கு அவங்கதான் ப்ரொமோஷன், அவங்கதான் இது. சோ அதுதான், அதனால பாக்கல. ஆனா தெலுங்கு சூப்பரா போச்சு லாஸ்ட் இயர். இந்த வாட்டி ரொம்ப மொக்க. பால்டபாவும் போறான், பால்டபாவும் இருக்கான் ஆல்மோஸ்ட் ஆல் லிஸ்ட். பால்டபா கன்ஃபார்ம். நிறைய இல்ல நிறைய இங்க பால்டப்பா போகலையா? விகடன் போட்ட எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட் ப்ரோ, இப்ப பால்டபாவே செம்ம பீக்ல இருக்கு. அவன் எதுக்கு பிக் பாஸ் போறான்? இல்ல போகலையா, கமிட்மெண்ட் நிறைய இருக்கான். சும்மா வந்து ரூமர் தான் சொல்லிருக்காங்க. விகடன் சரியான பீக்ல இருக்காங்க ப்ரோ. ஆமா, யார் பேசுறான்னு எனக்கு தெரியல. எல்லாரும் நிறைய பேர் போகல. இவரு பேட்மேன் போறாரு அடுத்து. ஓ ஒன் மோர் இரிட்டேட்டிங் ப்ரோ, அந்த விகடன் போட்டதுல 2-3 பேர் போக மாட்டாங்க. ஆமா அதான் சொல்றேன், லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். பால்டப்பா இங்க எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா? பயங்கரமா இருக்கான் பீக்ல பால்டப்பா. தர்ஷா குப்தா, பவித்ரா, வேற யாரு விமன்ஸ்ல? பவித்ரா இருக்காங்களா? வாவ், பார்க்கலாமே. இந்த இவங்க இந்த சீரியல்ல பவித்ரா ஜனனி. ஐயோ ஹரிஷ்ணா, ஜாக்லின் இருக்காங்களா? ஆமா. ஏன்டா என்னமோ என் சொந்தக்கார பொண்ணு மாதிரி என்கிட்ட கேக்குறேன், எனக்கு யாருன்னே தெரியாதுடா. ஐயோ ஜாக்லின் இருக்காங்களா? ஓ காட். ஜாக்லின் எல்லாம் ரொம்ப டேஞ்சர்னு ஒரு பர்சனல் அனுபவமே இருக்கு. அப்ப கண்டென்ட் இருக்குன்றீங்க? இல்ல ப்ரோ, அவ வந்து கண்டென்ட் இல்ல, அவ கண்டென்ட் இது பண்ண மாட்டா. அவ என்ன பண்ணுவானா, இன்னொருத்தவங்க கிட்ட போயிட்டு நீ இந்த கண்டென்ட்ட பண்ணு அப்படின்னு சொல்லி ஏத்தி விட்டு சைலண்டா உட்காருவா. அதானே வேணும், அதானே வேணும். சும்மா ஒரு உதாரணம் சொல்றேன். லோயலா காலேஜ்ல ஒரு கல்ச்சுரல்ஸ் நான் போயிருந்தேன். அந்த கல்ச்சுரல்ஸ்க்கு அவங்க தான் ஆல்மோஸ்ட் எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த டைம் அந்த காலேஜ்ல தான் படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஆக்டர்ஸ்க்கெல்லாம் சும்மா ஆக்டர்ஸோட வீடியோஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, ஒரு ஆக்டரோட மாஸ்க் வீடியோ எல்லாம். அவங்க முரட்டு விஜய் ஏற்று போல விஜய்க்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க தான் வந்து பென்ட்ரைவ் கொடுத்துருக்காங்க, இந்த இதுல இருக்கிற எல்லாமே பிளே பண்ணுங்க அப்படின்ட்டு. அவன் டிஜேக்கும் தெரியாது என்னென்ன வீடியோ இருக்குன்ட்டு. அஜித்துக்கு ஒரு பயங்கர மாசானது, ரஜினிக்கு ஒரு பயங்கரமானது, விஜய்க்கு வந்து அந்த புலி ட்ரோல் வீடியோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல அந்த வீடியோ போட்டாங்க. பாவம் டிஜே போட்டு செம்மடி அடிச்சாங்க. கடைசியில வந்து அக்யூஸ்ட் யாருன்னு பார்த்தா ஜாக்லின். முடிஞ்சு போச்சு, முடிச்சு விட்டீங்க போங்க. இல்ல உண்மையான நியூஸ் தானே, நான் என்ன பொய்யான நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கேன். நடந்த விஷயம். நல்ல வேலை நான் சப்போர்ட் பண்ணலாம்னு இருந்தேன்.
சொல்லாம போயிட்டே இருக்கீங்க. இனிமே அதான் முடிஞ்சு சேகர் ப்ரோ போச்சு. சொல்லுங்க, ஒரே செகண்ட் சேகர் ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ அப்படியே 11 o'clock பேசலாம் ப்ரோ. அதுக்கப்புறம் யார் யார் ஓகே ஓகே போனாலும் ரைட், தெரிஞ்சிரும். யார் யார் போனாலும் ஓகே தெரிஞ்சிடும்ல, தெரிஞ்சுட்டு பேசலாம். அப்டேட்டோட வாங்க, எல்லா லிஸ்ட் ஓகே போடுங்க. ப்ரோ. ஓகே கண்டிப்பா ப்ரோ. பாப்போம். ஓகே பாய் பாய். பை ப்ரோ ப்ரோ, பை பை ஒரே பை. ஒரு அப்படி ஒரே